இதுல விஷத்தின் தன்மை வரும்போது விஷத்துக்கு தக்க உடலின் தன்மை மாற்றும் அப்படிங்கிற வேலை அவர் அந்த ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி வச்சிருக்கிறாங்க. அது பூராத்தையும் கால்குலேட் போட்டு அந்த எதிரொலி எக்கோ எடுத்து பாக்குறாரு. இந்த வானியல் நட்சத்திரங்களை பற்றி அவர்கிட்ட சொன்ன உடனே அப்படியே உட்கார்ந்தார். பொறியியல் இவ்வளவு தூரம் இருக்குது, இது ஏன் அமெரிக்காவுக்கெல்லாம் நம்ம இதை கொடுத்து உலகத்துக்கு நீங்க செய்யக்கூடாது, மின்னணுல இதை செய்யறாங்கல்ல அப்படின்னாரு. அமெரிக்கா கொடுக்கலாம், இன்னைக்கு உங்களுக்கு கொடுறதுக்கு என்னங்கிறதான் இது பண்ணான்ட்டு. அதாவது நட்சத்திரங்கள் 20 இருக்குது, பிரமண்டங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள். அந்த நட்சத்திரங்களை அதை எடுத்து பால்வழி மண்டங்களா மாற்றும். அது தூசியா வர போகும்போது சூரியன் என்ன செய்து தரத்து கவரும். அது மோதி எலக்ட்ரிக்காக மாற்றும், மின்னணு கதிராக மாற்றும். அது எலக்ட்ரிக்காக மாற்ற போகும்போது இது போக்கும்போது காந்தம் எடுத்து ஒரு பொருளை எடுத்தோம்னா எலக்ட்ரானிக்க மாறும். எந்த உணர்வின் தன்மை வாழ்தோ அது அழுத்தத்தின் தன்மை இயக்கு. ஆனாலும் இதுல சூரியனால் மோதப்பட்டு விஷயத்தின் தன்மை பிரிந்து சொன்ன கடுமையான விஷய அலைகளை இது போய் இடவெளியில முளைத்தான்னு என்ன செய்யுது, இது எலக்ட்ரிக் எலக்ட்ரான் நியூட்ரானா மாறும். அவருடைய அழுத்தம் எதுவோ இந்த இதை ஏற்றவனா நியூட்ரான் புதுவிதமான அழுத்தங்கள் அங்க வரும். அந்த நியூட்ரான் என்ற நிலை வரும்போது இதோடு சேர்த்து அழுத்தம் வேக துரித நிலை ஆகுது. அந்த துரித நிலை ஆகும்போது என்ன செய்ய விஷத்தன்மை அடையுது. இந்த விஷத்தன்மை அடையிறது என்ன செய்யுது, நமது பூமி கிட்ட வரப்போகும்போது இது அடைத்த நிலையை கொண்டு விஷமான நிலை இருக்கு, தன்னிலை அடையுது. இப்போ அதை அடைந்து கொண்டு அதை என்ன செய்ய நம்ம பூமி சுத்த போகும்போது அதில் ஏற்படும் கொஞ்சம் தோளின் தன்மையை அதை எடுத்து சிறுகை சிறுகை அனுப்புது. ஆனா நம்ம பூமிக்கு பாதுகாப்பு என்ன, ஓசான் தரேன்னு சொல்றோம். அதுல இருந்து வரக்கூடிய விஷம் தன் இனத்தை கவர்ந்து வச்சுக்கிறது, சுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமா வரும். அத இப்ப இதை நிறுத்தி இந்த உணர்வின் தன்மையாகவும் ஒரு இயக்கத்தை உழவுது அப்படின்னு சொன்னாங்க. அதை இதை எடுத்து பாக்குறாங்க, கொஸ்டன்ல எடுத்து பார்த்து அவரை படிச்ச ப்ரொஃபஸர்ல பார்த்தவங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு, ஆகா நம்முடைய மெயினான எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது அப்படின்னா நீங்க படிக்கிறீங்க என்ன விஞ்ஞானத்தெல்லாம் இப்படி கரைச்சி குடிச்சுன்னு அவரு அப்படியே அவரு தன்னை அசந்தாரு. அப்புறம் அந்த விவரங்களை சொன்னா அப்போ அதை வந்து சொல்லிட்டாங்க. இதை என்ன செய்யறாங்க, ஒண்ணு இலக்கான நிலைகள்ல இதவே என்ன செய்யறான், ரேசர்ல இயக்க விட்டு அந்த மோதல இன்னைக்கு என்ன செய்யறான்னு தெரிகிறான். இதுல முதல்ல அமெரிக்கா கண்டா இது எளிது என்ற நிலைகள் என்னைக்கு சீனாவுங்க. இதுக்கு முன்னாடி நியூசான் என்ற ரஷ்யா மொழியத்தில் நம்ம இந்தியாவில் கூட இருக்குது. இது நூற்றாண்டு நிலை காரணம் அந்த விஷம் பாஞ்ச ஒண்ணு என்ன செய்யும், இப்ப அணுகுண்டு என்ன செய்யுது, இந்த மின்னல்கள் 2 மின்னல்கள் உலாஞ்சி கடல்ல பட்ட உடனே மணலா மாறும். அதுக்கு அணு அதை பிரிக்கிறான். அதை பிரிச்சு இதுல எந்த அணு 2 சேர்க்கிறான், வெடிக்க செய்யறான். அப்ப வெடிக்க செய்யும் என்ன செய்யுது, இதுல ஒன்றோடு மோதனை எப்படி மின்னல் ஆகும், ஒரு பொருளுடன் சேர்ந்து மின்னல் இந்த பொருள் தான் இரும்பானால் உலகமானால் வைரமானாலும் கரைச்சிது. ஆனா இந்த உயிரை ஒண்ணும் செய்யாது. இந்த அணுகுண்டு உயிரை ஒண்ணும் செய்யாது. இந்த விஷயத்தின் தன்மை பாய் வீரி சக்தியாக மாறும். இறந்த ஒரு பாட்டு அந்த வீரி சக்தியா மாற்றின என்ன செய்யும், உருகுலைந்த உணர்கொண்டு உருப்படியான உணர்வுகள்ல பலவிதமான நிலைகள் ஏற்படும். இந்த உடல்ல இதுல மடிந்த வேண்டிய உயிர்கள் என்ன செய்யும், எது சிதைந்ததோ இதே போல வந்தவுடனே ஒன்றுக்குள் மூச்சடையப்பட்டது அந்த உடல்களை சிதைச்சு இதை விஞ்ஞான அறிவிப்பாளரும் உங்களுக்கு இதை சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இது இயற்கை இப்படித்தான் இருக்குது. அவரு அப்படியே உட்கார்ந்தாருங்க. அது எதுக்கு ஒரு கூட்டத்துக்கு போறவருங்க, ஒரு மெம்பருங்க, மந்திரிகள்லாம் வர சொல்லி இருக்கிறாங்க, இன்னைக்கு இது இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் அங்கிருந்து டைம் ஆச்சுன்னு அழைக்கிறாங்க. இல்லை நான் இந்த கொஞ்சம் அப்ப இதை எடுத்து சொல்றாரு அவர்கிட்ட, இப்படி ஒரு மனிதன் இந்தியாவில இருந்து வந்திருக்கிறாங்க படிக்காதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் இந்த பௌத்தியத்தை நீங்க என்னன்னு சொல்றதுக்கு முடியல, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வரணுங்கிறாரு. அப்படி இந்த மாதிரி செய்ததெல்லாம் விஷயத்த சொன்ன உடனே அப்ப அந்த விஷத்தன்மை பறந்து வருங்க என்ன செய்யுது, விஷம் கலந்துருச்சுன்னு என்ன செய்யுது, நம்முடைய சிந்தனை அத்தனையுமே அழிஞ்சு போகுது. கட்டடங்கள் அப்படியே இருக்கு, சிந்தனை அழிஞ்சு இந்த பொண்ணு என்ன செய்யுது, விஷங்கள் மாஞ்சிட்டு நாம ஒருத்தனை அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சோம். பாம்பு என்ன செய்யுது, பாம்பு விழுங்குது. ஆகவே தன் விஷத்தின் தன்னை பசி போக்க தன் இனமென்று கூட பார்க்காதபடி தன் இறைவந்த பசியானவன்னு இது விழுங்கும். இதே போலதான் இன்னைக்கு மனிதனுக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு எடுத்துக்கிட்ட நியூக்ளியர் நாடுகள் எடுத்துக்கிட்டா சைனாவில் அறியாம நடக்குது. இன்னைக்கு இப்ப எல்லா நாடுகளும் அமெரிக்காவில் அறியாம நடக்குது, ரஷ்யாவில் அறியாம நடக்குது. ஏமாந்து போன பசி ஆகுது, ஒருத்தனை அடிச்சு நண்பனை அனுப்பிக்கிறான், தவறி கீழே வந்து சாகப்படுறான்னு எடுத்து சாப்பிட்டாருன்னு சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி விஞ்ஞானிகள் போன இருப்பாரு நாம் இப்படி வந்து சேர்ந்திருக்கோம். இதே போன்ற நிலைகள் எல்லாம் நாம மேல்றது எப்போ
நல்ல யோசனை பண்ணிப்பாங்க. ஏன்னா அங்க சொன்ன உடனே எல்லாம் அதிசயப்படுறாங்க. நான் மாதிரி அந்த நீட்டான நிலைகளை பிரிக்கப்பட போகும்போது எவ்வளவு தூரத்துக்காக இதே போலதான் இப்ப நமக்கு நாமே பாதுகாப்பு தேவை. நமக்கு நாமே பாதுகாப்பு தேவை. என்ன சாமி காப்பாற்றுவாரு, சாமியார் காப்பாற்ற முதல்ல விட்டு பழகணும். நான் கோடி செல்வம் தேடினாலும் நம்ம உடலை விட்டு உயிர் போகதான் போகுது. இதுல எந்த உணர்வு அதிகமா செய்தா அந்த உணர்வோட தான் வெளியில போகுது. ஆக இந்த விஷயத்தன்மைக்கு நாட்டுல பரவ போகும் இந்த நிலையாகும். நான் ஏற்கனவே ஒரு 10-20 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். இந்த அணுகுண்டும் ஆயுதம் கொண்டும் இது மேல நீர் இதுல இருந்து ஆளவெல்லாம் இது பண்றாங்க. இதெல்லாம் என்ன செய்து வெளிப்பட்டவுடனே சூரியன் எடுத்து வச்சுக்கிறது. இந்த அலைகள் பரவிக்கிட்டே இருக்கும். இதுக்கு எதிர்நிலையான அலைகள் வரப்போது சூறாவளியா மாறும். இப்ப சனிக்கோள் என்ன செய்யுது, தன் ஆவின் தன்மை தனக்கு எடுத்து நீர் என்ற நிலை வரும். அந்த நீருக்கான வர்ற பக்கமெல்லாம் என்ன செய்யுது, சுழற்சியால நீரை மேல தூக்குது, மேல கொண்டு போது அப்ப மேகங்களா மாற்றுது. அதுல இதுல சிக்கிய கருமுட்டைகள் மீண்டும் தரைக்கு வருது. இது சனிக்கோளுடைய வேலை. ஆனால் அதே சமயத்துல நம்ம பூமியில இப்ப சாதாரணமா வேப்ப மரத்திலிருந்து வரக்கூடிய கசப்பான உணவை கண்டப்பன் ரோஜாப்பு நறுமணம் கொண்டு ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த அலைகள் நகர்ந்து ஓடுது. அது ஓடுப்பாதையில் ஒரு விசித்திரி என்ற உணர்வுகளே இது அழுத்தம் தாளாடுறது மோதன உடனே உடனே ஒரு சுழற்சி ஆகுது. பகல சிறு சிறு சுழிச்சுகள் வரும். அப்ப அந்த விஷத்தன்மை சுழற்சினால் ஏற்படக்கூடியது. அந்த சுழற்சி ஏற்படும் ஒரு கர்ப்பிணி அங்க நின்றால் அந்த உயர்வு சுவாசிச்சு இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அது சிந்தனையற்ற மூளை வளர்ச்சியற்ற நிலை ஏற்படும். அந்த குழந்தை வளர்ச்சியா சிந்தனை இருக்காது, சிறிய சரியா கேட்காது, ஊமையாகவும் ஆகும். ஆக அந்த மாதிரி சுழற்சி வரும்போது சில பேருக்கு குடும்பத்துல எல்லாம் நல்லா இருப்பாங்க. எனக்கு ஏன் ஊமை குழந்தை கிடைச்சதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பொருளுடன் ஒரு பொருள் இணைக்கப்படும் போது ஒரு விஷத்தன்மையான உலகம் நம்ம சுழற்சி வட்டத்தில் சேர்ந்தால் அதே சமயத்தில் அந்த கருவுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் அந்த கரு வளர்ச்சி 1-90 நாட்கள் ஆனால் அந்த மூல வளர்ச்சியின் தன்மை அங்க குறையும். இதெல்லாம் குருநாதர் தெளிவா காட்டியிருக்கிறார். நாம தப்பா பண்ணோம் இல்லை. இதை போல இது எப்படி சுழற்சி ஆகுதோ இன்னைக்கு ஹைட்ரஜன் ஒன்றோ அதுக்கு சேர்க்கக்கூடிய கதிர்கள் அப்புறம் எதை எடுத்து வச்சிருக்குது, சூரியன் எடுத்து வச்சிருக்கு. இப்ப அந்த அலைகள் அழுத்தங்கள் வரப்போகும்போது என்ன செய்யுது, இது எடுத்து விஷத்தன்மை அதிகமா இருக்கும்போது ஒன்று மோதக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல தான் புயல் விழாது. இப்ப என்ன செய்ய எலக்ட்ரான் இந்த நிலைகள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க கண்டுபிடிக்கிறான். இந்த மாதிரி அழுத்தங்கள் இருக்குதானா இந்த உணர்வு எதுல இருந்து வந்ததுன்னு தெரியாது. இந்த அழுத்த உணர்வு வந்து இப்ப மோதும் சந்தர்ப்பங்கள் இதனுடைய சுழற்சி வேகம் இப்பொழுது இன்னைக்கு கம்ப்யூட்டர் மூலியமாகவும் எலக்ட்ரானிக் மூலியமாகவும் அறியறாங்க. அறிஞ்சு வந்தோடனே தன்னிச்சை அமெரிக்கால 2-3 நகரங்களே தூக்கிட்டு போச்சு. இப்ப இந்த மாதிரி இங்க மோதல் இந்த நகரத்து பக்கம் வரலான்னு அனுமானம் பண்ணி இங்க எல்லாம் வெளியேற்றுறாங்க. ஏன்னா ராடர் அங்க வச்சு என்ன செய்யறா இன்னைக்கு சாட்டிலைட்ல வச்சு ஒளி கதவு உலகங்கள் இதுல எதிர மோதுதோ அப்படிங்கிற காரணம். அப்ப இந்த புயல் எதிலே வருதுன்னு நினைக்கிறான். ஆனா கடல்ல வரக்கூடிய புயல் தன்மை வேறு, இது சூறாவளி விஷத்தின் தன்மைக்கு மோதப்படும் போது இதுல எதுலயும் மோதி அப்படியே அழகாட்டு 100 மாடி கட்டடமானாலும் அப்படியே தூக்கி எரிஞ்சிடும். இதை காண்றாங்க. இப்ப அமெரிக்கால நினைச்சு நான் சொன்ன ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்றது அவங்க யாருக்கு வேற போகுது நம்ம சொன்னாலும் ஏதோ ஒன்றை வச்சு சொல்லாம புதுசாக சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி கேட்டவங்களுக்கும் தெரியும். இது இந்த நிலையில் வந்தாலும் இப்படித்தான் வரும். இந்த ஊர் எப்போ எந்த இடங்களை எந்த பக்கம் மோதுவதாகும். ஒரு சமயம் நான் டெல்லிக்கு போயிருக்க போகும்போது நான் டெல்லி தமிழ்நாட்டுக்கு போறதுக்காக நாங்க டெல்லி பக்கம் போயிருக்கிறோங்க. இப்ப ரோட்ல இருந்து பக்கம் போயிட்டு இருக்கிறோங்க. இந்த ரோட்ல இருந்து வரப்போ போகும்போது அங்கிருந்து ஒரு சூறாவளி வருதுங்க. இந்த முன்னாடி காரு பஸ் எல்லாம் வருதுங்க. அது வந்த வேகத்தில் இதை மாற்றி சொல்லி இந்த சூறாவளி தப்புன்னு இப்படி திசை திரும்பி இந்த பஸ் லாரி காரு அப்ப அந்த தூக்கி போட்டோடைய நிலைகள் இந்த பஸ் இந்த காம்பவுண்டுக்குள்ள போய் மேல போட்டு அப்படி அண்ணாந்துக்கிறோம். வந்தவங்க எல்லாம் அப்படி தவிக்கிறாங்க. ஒரு லாரி மூட்டை சரிஞ்சு அங்கெல்லாம் அந்த உள்ளுக்கு வந்தவங்க எல்லாம் ஆள்காரி நடுவில் ஒரு 2 செகண்ட்ல. இது நான் சித்த அனுப்பாடு போனது. நான் சித்த ஆகுறதுக்கு முன்னாடி அகமதாபாத்ல இருக்கும்போது இதே மாதிரி அங்க ஏன் அப்படின்னு சொன்னா இந்த புயல்கள் எது வரும் அப்படின்னு சொன்னா இந்த விஷத்தன்மையான கெமிக்கல்கள். இப்ப நாம இங்க வடிகட்டவங்க சொல்றாங்கல்ல, அதாவது அந்த பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக வேண்டி இந்த விஷயத்தை நீங்க வடிகட்டணுங்கிறாங்க. இது வடிகட்டினாலும் தண்ணியில பூரம் கலக்குது. இந்த கலந்து ஒன்னா வடிகட்டி அனுப்பிச்சு இந்த விஷத்தன்மை சூரியன் எடுத்து வச்சுக்கிறது. இதுல கழிவு நீர் எல்லாம் களிமண் ஆயிடுது. இதுல
நீங்க அந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா இது வரும். அப்ப அந்த களிமணி மாதிரி வாங்கி இந்த விஷத்தின் ஆற்றல் எங்க போகுது? இறை சூரியன் எடுக்குது. குருநாதர் காத்தாங்க. அந்த மாதிரி வரப்போகும்போது இந்த மாதிரி இந்த தொழிற்சாலையை எங்கெங்க வச்சிருக்காங்களோ இதே மாதிரி பரவலா போனா சந்தர்ப்பத்தில் ஒன்று கண்டு ஒன்று 5 வரப்பும் போச்சுன்னா சூறாவளியா மாறும். அப்போ சூறாவளியா மாற போகும்போது நாங்க ஒரு தைய கடையில உட்கார்ந்து இருக்கிறோம். தைய கடையில உட்கார்ந்து பாரு வரவை பார்த்து மேல பார்த்தா சேலை துணிமணி தகரம் எல்லாம் போகுது. அது வர வர எங்கேயோ நோட்டெல்லாம் கிடைக்குது. அந்த சமயத்தில் 100 ரூபா நோட்டு எடுதுங்க. பார்த்தோம்னா கூலர் கட்டெல்லாம் தேடி வருது. அந்த நோட்டை தான் பார்த்துக்கிட்டு இது பண்ணிட்டேன். நான் பக்கத்துல இப்படி வந்தா ஒரு கட்டில ஒருத்தர் உட்கார்ந்தாரு. ஒரு பையன் என்ன இதை உத்தரவாதம் அவ கூட இந்த பைலான் தனங்களை இது பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மதராசில இருந்த உடனே உங்க மதராசி அப்படின்னு அப்ப இருக்கிறோம்ல ரஞ்சன் நல்ல சண்டை போடுறது அங்க ஒரு பெருமையா இருக்கு. எங்க ஊருக்காரங்க சண்டை போடுறதுல பெருசு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி விடுவோம். இப்படி டமாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பண்ணிட்டு தான் கட்டில நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தோம். சாயங்காலம் 4 மணி இருக்கும். அடிச்சவங்க அங்க இருந்து தூக்கிட்டு வந்து கட்டில உடனே இந்த கட்டிலோடு சேர்த்து பாப்பரே சொல்லி போட்டு இவன் போயிட்டாங்க. பழம் ஏற்றவே இல்லை. நல்ல கட்டில பிடிச்சிட்டாங்க. அந்த சமயத்துல இவன் போறத பாக்கலைங்க. நோட்டு இருக்கிறது போயிட்டு இருக்கிறாங்க. நான் கூட ஒரு 200 ரூபா நோட்டு எடுத்தாங்க. காசு இல்ல நினைச்சீங்க 200 ரூபா நோட்டு எடுத்தாங்க. ஒரு நாயை தூக்குங்க வள்ளு கட்டிட்டு போடுங்க அப்படின்னு சுத்திட்டு போடுங்க. இந்த சோப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒட்டு தகரங்களை போட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் சேர்த்து மேல கொண்டு போயிட்டு வீடுங்கான ஒன்னைங்கான சேலத்தடி மேல மேல பறக்குது. அங்கிருந்து முதல்ல கொஞ்சம் சோப்படியில தூக்கின உடனே அந்த பக்கத்துல அறந்துட்டு அமர்ந்து வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. தகரம் இல்ல வெட்டி போட முடியல. அதெல்லாம் இந்த மேல தகரம் இருந்தாலும் வெளியே போயிட்டாங்க. அந்த 200 ரூபாய் சரி ஏதாவது தகவல்களை வெட்டி பிடிச்சான்ட்டு நான் உள்ளுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுக்குள்ள பூட்டிட்டாங்க. வீட்டுக்குள்ள போன உடனே என்ன இப்ப அந்த வீடு ஒண்ணு தயக்க அதிலிருந்து துணி எல்லாம் தூக்கி போயிடுச்சு. சுத்தி போச்சு எத்தியா நீங்க இது பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் எதிர்நிலையான இது பின்னாடியே எனக்கு குருநாதர் சொல்றார். இந்த காட்டுல இருக்கக்கூடிய நடைகள் ஒரு செடி கொடியில இருக்கிறது இன்னொரு சேர்க்கப்படும் போது செடி கொடிகள் மாறும். நாம் எப்படி விஞ்ஞான அறிவில சில பொருளை சேர்த்து அந்த வித்துல அணுசல்களை மாற்றி அது வித்தியாசமான செடிகளை கொண்டாடுறாங்களோ இதே மாதிரி மனிதனுடைய நிலைகள்லயும் உயிரினங்களையும் கருக்கள் எடுத்து அது புதுவிதமான நிலைகளை கருப்பைக்கு வெளியில வச்சு உருவாக்கி அதன் வழி கருவழியிலே கொண்டாடுறாங்க. இப்படி எல்லாம் இந்த விஞ்ஞானம் முன்னேறி இருக்க இந்த நேரத்துல நாம எத்தனை இருந்தாலும் இப்ப எங்க போறோம் எங்க போகணும் இதுல சிந்தனை பண்ணும். சுவாமிகிட்ட பார்த்து எனக்கு தலைவலி போகல எனக்கு தலைவலி போகணும் என் உடல்நோய் போகணும் நீங்க என்னன்னு சொன்னா அதை கேட்க மாட்டேங்க. உங்களுக்குதான் சக்தி ஃபுல்லா கொடுத்துருக்கிறேன்னு ரேடியோ ஸ்டேஷன் வச்சாச்சுன்னா சந்தோஷமான பாடுறதுக்கு வச்சு போடுறேன்னா டிவியில இதுக்கு என்ன வருது. சண்டை போடுற காட்சி திருப்பி வச்சிருந்தேன். சண்டை போடுறதுதான் காட்சி உங்களுக்கு தெரியும். வெளியே அனுபவம் நான் பார்த்த அனுபவங்களும் சொல்றேன். அங்க போனது பாரு இங்க இருந்து போனவங்க எப்ப இருக்கிறாங்க. அங்க இருந்து அனாதையா போன அந்த குடும்பத்துல வாழ்ந்தவங்க எப்படி வந்திருக்கிறாங்க. அவங்க பொய் பேச தெரியாது. சிங்கப்பூர்லயோ மலேசியாவில் இருக்கிறவங்க அங்க பழைய குடும்பங்கள் அங்கிருந்து அதை எடுத்து வளர்த்துக்கணும்னு பொய் பேச பயப்படுறாங்க. ஒருத்தர் இன்சூரன்ஸ் செல்ல கொடுக்கணும்னா பயப்படுறாங்க. உதவி செய்யறதுக்கான இது பண்றாங்க. அப்படி உதவி செய்யறதுனா ஒரு கஷ்டத்தை எடுத்துக்கிறாங்க. நோயா மாறும். இதுலதான் இந்த சாமியார் அப்போ கூட ஏதாவது கஷ்டம் ஆயிடுச்சுன்னா அதுவும் இதுன்னு ஏதாவது மந்திரத்தை சொல்லி அவங்கள இப்படி ஒரு புத்தலாட்டம் பண்ணி அப்படி பார்த்த காட்சிகள் தான். அதனால அப்புறம் அந்த ப்ரொபோசல்கிட்ட இதெல்லாம் சொல்ல இருப்பாரு. அவரு என்னை விட்டு நடந்து போக மாட்டேன்ட்டாரு. அப்புறம் அங்கிருந்து இந்த இதுக்காக கூட்டம் இது பேசினா அதுக்கு நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னார். அப்ப நான் எடுத்த மாதிரி சொல்லிடுறேன். அப்புறம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு அடுத்து நம்ம இதுக்கு வேண்டி அரேஞ்ச்மெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூப்பிடணும். ஏன்னா இங்க நம்மளுக்கு இங்க விறுவிறுப்பு ஜாஸ்தி குரு பூஜை வருது. ரெண்டாவது இங்க பல வேலைகள் செய்துட்டு இருக்குது. ஏதாவது ஒரு ஸ்டடி பண்ணி நீங்க எல்லாம் தயாரானதான் நான் எங்கேயும் வெளியில போக முடியும். நீங்க தயாராகணும். ஒரு விதை போட்டாச்சுன்னா அதை நீங்க உயர்ந்த நிலைக்கு நீங்க கொண்டு வரணும். இதை விளைய வச்சு என்ன செய்யணும். ஒருத்தர் வேதனை என்று எழுதுங்க என்று சொல்ல போகும்போது கேட்கறவங்க எல்லாம் நோய் வரும்.
நீங்க அந்த அருளை நீங்க பெற்று இருளை அகற்றக்கூடிய நீங்க சக்தி பெற்று உங்க பேச்சு மூச்சும் பிறருடைய நோய்கள் போகணும். சாமியாக நீங்க இருக்கணும். சாமி மட்டும் இல்ல, நீங்க அந்த உயர்ந்த நிலைகள் போகணும்னு வரணும். அதனால அதை செய்யணும்னா நீங்க என்ன செய்யணும்? கொஞ்ச நாளைக்காக நம்ம வெளியிட்ட புத்தகங்களை திரும்ப திரும்ப படிங்க, திரும்ப திரும்ப படிங்க. இப்ப இந்த பொதுக்கூட்டங்கள் இந்த மாதிரி போறோம்னாலும் கூட நீங்க படிங்க, உங்களுக்கும் பாடமாகும் கேட்கிறவங்களுக்கு. அடுத்து நீங்க தனிச்சு சொல்லும் போது ஒரு தப்புன்னு வந்துருச்சுன்னா இன்னைக்கு பாரு சாமி சொன்ன தப்பா சொல்றாருன்னு ஒரு ஆரம்ப நிலைகள்ல இப்ப எல்லாரும் அது படிக்க தொடங்க போகும்போது அது உணரக்கூடிய சக்தி வரும். அந்த மாதிரி ஒரு நிலைகளை நாம் உருவாக்கி காலைல 2004ங்கிற போது இன்னைக்கு நேற்றாளுங்கிற குண்டுகளை கண்டுபிடிச்சு அதை செயல்படுத்தும் போது நாம அந்த ரிமோட் பண்ணணும். நம்ம அங்க போன கத்துக்கிட்டத என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா 100 ரூம் வச்சிருக்கிறாங்க. ஒரு அட்டையை தான் கையில கொடுத்துருவாங்க. அந்த அட்டையை கொடுத்த உடனே அதை என்ன செய்யுதுன்னா அதை உள்ள கொண்டு போட்டா லைட் எரியுதுங்க. அதை எடுத்துட்டு வந்துட்டோம்னா என்ன செய்யுது, அதை எடுக்காம பூச்சிட்டோம்னா 2வது அதை எடுத்துதான் திறக்கணும். அதை பூச்சிக்கிறது. ஆனா இதை போட்டாதான் திறந்தா முடியும். என்ன செய்யணும்னா அதுல அழுத்தம், இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல எப்படி அழுத்தம் கொடுக்குறோமோ அதே மாதிரி மேக்னெட் என்ன செய்யறாங்க, அதுல உங்களை கொடுத்த இந்த கதவுல போடுறது அடுத்த கதவுல போட்டு திறக்க முடியாது. நாம இங்க சாவி செய்யறது கூட இந்த சாவி இந்த இடத்துல போட்டு கூட திறந்துடுறாங்க. அதே மாதிரி ஒத்தது இருக்கு. ஆனா இந்த உணர்வு ஒரு நொடி கூட மாறாது இருக்கு. அப்ப அந்த உணர்வு கொடுத்த உடனே அது இதாகுது. பச்சை லைட் ஆனா கதவை திறக்குது. பெட்ரூம்னா இதுல மேக்னெட் அதுல கொடுத்த அழுத்தம் கம்மியானால திறக்க மாட்டேங்க. ஏன்னா அதே மாதிரி இப்ப பாக்கலாம் ஒவ்வொரு கடைகள்லயும் இப்ப சிந்தாமணி எல்லாம் சரக்கு எடுத்துட்டு வர்றாங்க. அது முன்னாடி கொடுத்துருக்காங்க இவ்வளவுதான் சரக்குன்னு சொன்னோட போட்டோன்னா படிச்சுன்னு அடிக்குது. அதுல என்ன கணக்கு கொடுக்குது. அப்படி விலை என்ன சொல்லியாச்சுன்னா அது உடனே கணக்கு போடும். அப்ப எதை வச்சு எடுக்குது, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக். இப்ப நீங்க ரோட்ல போயிட்டே இருக்கிறீங்க, ஒருத்தர் தவறான எண்ணங்களை எண்ணி போறான், அவன் நட மாறும். அவனை உணர்ந்து நடந்தவொடனே அவன் மேல உங்களை அறியாமலே ஒரு நெருப்பு பார்க்கலாம். நீங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிட்டு போறான், அவனை பார்க்கும்போது உணர்வுகளை நீங்க கல்ல பார்த்த உடனே நம்ம உயிரில முளைச்சிது, அவன் மேல வெறுப்பு வருது. நீங்க சும்மா நடந்து போகும்போது அவங்களை நீங்க அளந்து பார்க்குற இந்த கண்கள் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் நம்ம உணர்வுகள் பதிவாக்கி அந்த உணர்வு கவர்ந்து உயிரில மோதும் போது நம்ம உணர முடியும். ஜோசிக்காரன் நினைச்சுன்னா அதே பழக்கத்தை எடுக்கிறாங்க. வந்த உடனே அதே உணர்வை தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி கஷ்டத்துல வந்திருக்கிறீங்க அப்படின்னு அந்த பழக்கப்படும் போது சொல்லி பழக்கிறாங்க. அதே பழக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனா அதே பழக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கஷ்டங்களை கேட்டு உணர்ந்தவங்க கடைசியில என்ன அவங்க பலவிதமான நோய்கள் வரும். எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க, கடைசியில் அவங்களுடைய நோய்கள் போகும். அதே மாதிரி உங்களுக்கு இப்ப கொடுத்த பவரை வச்சு நீ இது பண்ண பிறருடைய கஷ்டங்கள் ஏற தெரியும். அது நம்ம தவறு செய்ய போறான்னு தெரியும். தவறான ஆளுன்னு உணர்த்தும். அப்ப தவறான ஆளுன்னு நம்ம உணர்த்த உடனே நம்ம அடுத்து மோசமான ஆடியா ஏமாத்தோம் அப்படின்னு நம்ம சொல்லி பழகினா என்ன செய்யும், அந்த உணர்வுகள் நம்மளை கேட்கும். உங்களுக்கு அர்த்தம் ஆகுங்களா? அவன் தான் நம்ம வீடுறோம். அப்ப நம்ம உணர்வை நம்ம கட்டுப்படுத்த முடியல. அப்ப நம்ம மாற்றணுமா இல்லையா? அந்த மாதிரி தவறான உணர்வு வந்து ஈஸ்வரான்னு சொல்லி அந்த துறை நம்ம மனிதனுடைய வாழ்க்கையில அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெறணும் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி இதை எடுத்து இது உள்ளுக்கு போகாம முதல்ல தடுத்து பழக்கம். அப்ப என் இடம் முழுதும் பரவாயில்ல, அடுத்த செகண்ட் நீங்க மேல ஏற்றணும். இது வலுப்பெற்றதை நினைச்சு இதை விட்ட கிடந்துடும். அப்ப நம்ம அந்த பவரை கூட்டும் நினைச்சு இந்த தீமையான பவரை நீக்குது. அப்ப நம்ம உள்ளுக்கு போய் அது இயக்கால போய் தடைப்படுத்துறோம். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம குழந்தையோ குறும்புத்தனம் பண்ணாலோ படிக்கலையோ அதை நினைச்சாலே உடனே இந்த வேலை செய்யும். அப்ப நம்ம உடனே என்ன செய்யணும், அந்த ஆத்மசுத்தியை நம்ம கடைபிடிச்சு பழகணும். அப்ப அந்த ஈஸ்வரன் நம்ம உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பண்ணி இங்க எண்ணி பழகணும். அது ஒரு பழக்கத்தை வந்தாச்சுன்னு இதான் உண்மையான தியானத்தினை கடைபிடிக்க முடியும். அதை எடுத்த உடனே உள்ளுக்கு போகாம தடுக்குது. அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் கண் உள்ளுக்கு நினைவு. இப்ப மனிதனுக்கு மனிதா நான் பேசுறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபமான குணங்களை பதிவு செய்யப்படும் போது திடீர்னு நாம சோறு வழங்க இவனால எனக்கு எத்தனை கஷ்டம் வந்தது அவனெல்லாம் ஒரு கூட. ஆனா நம்ம சும்மா இருக்கும்போது இந்த எண்ணம் வருது. அப்ப அந்த எண்ணம் வரும்போது என்ன செய்யுது, நாம இங்க ஏதாவது வேலை செய்யணும்னு முடியுதா? இந்த தப்பா விட்டுரும். பெண்களா இருந்தா என்ன செய்வாங்க, சமையல் பண்ணும்போது இந்த வந்துச்சுன்னா நிச்சயம் காரம் 2 போட்டுருவாங்க. குழம்பு சரியா வைக்க மாட்டாங்க, காய்கறி வித்தியாசமான நல்ல போட்டுருவாங்க. அதில் பார்க்கலாம். அப்ப எது ஏற்றுது, இந்த உணர்வு தான் நம்ம ஏற்றுது. ஏன்னா நாங்க கண்ட உண்மை, ஏன்னா பெரும்பகுதி ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் கூப்பிட்டு இருந்தாங்க. நம்ம இதை எப்படி பார்க்கணும், அந்த உணர்வு நிலைகளை ஒவ்வொருத்தரும் நம்ம பார்த்து சொல்லலாம். ஜோசிங்க இந்த மாதிரி சொல்லலாம். இப்ப நீங்க எந்த வரனா ஜோசியம் சொல்லலாம். அப்ப நான் இதை எடுத்து நீங்க நல்லா ஆகணும் தான் நான் மாற்றணும். ஒவ்வொரு நிமிஷம் இந்த மாதிரி வந்ததுன்னா ஈஸ்வரான்னு சொல்லி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரரும் தரோடையும் பெறணும், என்னோட முழுதும் பெறணும், என் ஜீவாத்மா பெறணும். இது சுத்தப்படுத்தி
அவருக்கு ஒரு நல்ல மனசும் நல்ல தோற்றமும் நல்ல செயலும் வரக்கூடிய அந்த சக்தி ஒரு தரணும் அப்படின்னு சொன்னா நீங்க அதை பெறீங்க. அந்த தீமையின் உணர்வை இது குறைச்சி இது வளர்த்து இது நீங்க நுகர்ந்து அந்த உணர்வுல நமச்சு ரத்தத்துல பலவச்சும் இது பரவ செய்யும் போது என்ன செய்யுது, இந்த ரத்தத்தோட கலந்த உணர்வுகள் அந்த தீய அணுக்களின் நிலைகளை இருப்பவர்களை தரப்படுத்து, அதோட இயக்கத்தை குறைக்குது. இது அதிகமான நல்ல அணுக்கள் பெறுகிறது. நமக்குள் நல்ல உணர்வு தன்மையும் நல்ல உணர்ச்சியும் நல்ல உடலும் இங்க வரும். சொல்றவங்களுக்கு அர்த்தமாகுங்களா? இதெல்லாம் நீங்க ஒவ்வொருத்தருக்கும் பவர் கொடுத்துருக்கிறேன். சாமி செய்யலன்னு என்றவங்க தான் இருக்கிறாங்க. நீ உங்களால முடியும். நம்ம இன்னும் தியானத்துல எடுத்துக்கொள்ள அந்த பவரால் பிறருடைய குறைகளை தான் தெரிந்து கொள்ள முடியுது. அந்த குறைகளை நம்ம உடல்ல போகாம தடுத்து கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எனக்கு வயசு எடுத்தவங்களாச்சு இந்த சக்தியெல்லாம் நம்ம இருக்கிறோம். அப்புறம் சாய் பாய்ச்சுன்னு இந்த மாதிரி சொன்னாரு போயிட்டாருன்னு வேதனை தான் அவங்களால வளர்க்க முடியுமா தவிர இந்த இயக்கம் உண்மையை நாம் எல்லோரும் பரட்சியில் அந்த தன்னம்பிக்கை வரும். இந்த உடல் நோய்க்கு சொந்தமானதல்ல. அந்த அருள் நமக்கு என்னைக்குமே இந்த உயிரோடு சேர்த்து அதை சொந்தமாக்கி நாம் பழக வேண்டும். இந்த உடலை தேடி செல்வங்கள் எப்படி உடனே சொந்தம் இல்லையே, அதை தேடி செல்வங்கள் எப்படி சொந்தமாக்கும்? நல்ல ராஜாவுக்கு நல்ல புல்பவர் கொடுத்துருக்காங்க. சதா உங்களை நான் யாரும் நினைக்கிறேன், உங்களை தான் நினைக்கிறேன். உங்க உயிரை ஈஸ்வரனாக மதிக்கிறேன். அவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஆலயம் பரிசுத்தமாகணும், புனித தன்மைகள் ஏற்படணும். அது வீட்டில் இருக்கக்கூடிய தொடரான சிவம் அது உயர்ந்த சக்திகள் பெறணும். அதுல உயர்ந்த குணங்கள் ஏற்படணும். அதுல இருந்து வெளிப்படும் சொல்லுகள் பிறருடைய தீமைகளை போக்கக்கூடிய நிலை வரணும். என்னுடைய தியானம் அதற்கு நீங்கள் அதிகமா செய்து பாருங்க. நீங்க என்ன வந்து சொல்லுங்க, நாம் நல்ல சேர்க்கிறோம், அது தண்ணி நல்ல தண்ணி ஊற்றணும்னா அது தண்ணி போயிட்டே இருக்கு. இதை நாம இந்த மாதிரி செய்து நம்ம ஒவ்வொருவரும் நாம இந்த நிலையை உருவாக்க பழகணும். அதனால அந்த இன்னைக்கு நாம் மலேசியா போயிட்டு வந்த நிலையும் சிங்கப்பூருடைய நிலைகளையும் அர்த்தமும் பார்த்தாச்சு. அதனால நாம் தியான வழியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைத்தும் அரவணைப்பும் அன்பும் அந்த உயர்ந்த குணங்கள் பெற வேண்டும் என்று குறைகள் கண்டாலும் இஸ்ரா என்ற அந்த குறைகளுடன் நம்மை இயக்காதவரை அருளையை நமக்கு கூட்டி அவருக்கு அன்பு தேனி காக்கும் அருஞானம் அவருக்கு பெறணும். அந்த உயர்ந்த சக்தியை பெறணும் அப்படின்னு நீங்க எண்ணிட்டீங்கன்னா அது ஒவ்வொரு வழியும் நம்மை காக்கும், அவங்களே காக்கும். ஆகவே நாம் இதை என்ன செய்து நாம் அந்த துரு நட்சத்திரத்தின் இது விஸ்வ தனுஷா மாறும். இந்த உணவின் சொல்லு நமக்குள் அந்த ரத்தங்களை கலக்கப்படும் சிவ தனுஷை அடக்கும். அதே சமயத்தில் உணவு என்ன செய்யும், ஒருத்தர் உடல் வரக்கூடிய தீமையை அதை சிவதனுசு இறுதி அடக்கும். ராமாயணத்தில் இவ்வளவு தெளிவா கொடுத்ததான விஸ்வ தனுசு சிவ தனுசு. ஆக உடலுக்குள்ள உடல் ஆகிய சிவதனுஷா மாறும். ஆகவே இதை காட்டும் வலிமையான நிலையில் விஸ்வதனுசு. இது செய்யப்பட்டது, இனி செய்ய வேண்டியது. ஆக அந்த உணவின் தன்மை நாம் எப்படி எடுக்க வேண்டும் என்று ராமாயணத்தில் தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கும். இப்ப என்ன செய்து ராமேஸ்வரத்தை கேட்கிறாங்க கோடிக்கரை, நம்ம என்ன செய்யறோம் கோடிக்கரை கடைசி நிலையில இருக்கிறோம். இப்போ ராமன் என்ன செய்யறான், நேரம் ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு, அதனால இந்த உணவின் தன்மை எல்லாம் மலையாளம் கூட்டுறான். என்ன சிவனை அந்த வழிபடுறான் அப்படின்னு தெளிவா காட்டுறாங்க. இந்த உடல்ல நாம ரொம்ப சீக்கிரமா இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய நிலைகள் எவ்வளவு நம்மளால முடியுமோ அது வணக்கம். அது அந்த கோடிக்கரை, இந்த கோடிக்கரையில இருக்கிறோம், நம்ம நினைக்கிறோம் அதை எடுத்துக்கிறோம். தனுசு கோடி உணவின் தன்மை உயிர் என்ன ஆகுது, ஒன்றாக இணைது, ஒன்றாக செயல்படுவது. தனுசு கோடின்னு சொல்லிட்டு உணர்வுகளை கொண்டு அதை கவர்ந்து கொண்ட உணர்வுக்கு இப்ப நாம் எண்ணங்கள் எப்படி எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற நிலைகளை இப்ப எப்படி இது இயக்க உண்டாகும் அதே மாதிரி நம் உயிர் எலக்ட்ரிக் உணவை நோடப்படும்போது எதன் உணர்வு இதோட சேர்த்து இணைத்து அது எலக்ட்ரான்க மாற்று. அந்த எலக்ட்ரான்க மாற்றப்படும் பதிவின் தன்மை அறிவாகுது, அதன் உணர்ச்சியின் தன்மை ரொம்ப அந்த உணர்ச்சிக்கு அப்ப நம்ம உடல்கள் இயங்குது, சொல்லுதல் இயங்குது, செயல்கள் இயங்குது, உடல்கள் மாறுது, இத்தனையும் செயல்படுது. அதனால நாம உங்களை நீங்க நம்பணும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் சிவசக்தி என்ற நிலையில சக்தி தான் சிவமாகுது. அது மாத்திரம் பெண்கள் என் கணவர் உயர்ந்த நிலையை பெறணும், அந்த அருஞானம் பெறணும், அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரரும் பெறணும். இந்த சக்தி என்ற உணர்வை உருவாக்கி தன் கணவர் என்ற நிலையை செலுத்தும் அது சிவமாகும். ஆக அதே போல சக்தி என்ற உணர்வை தனக்குள் வந்து மனைவின் ஆற்றல் தனக்கு பெருக வேண்டும், மனைவி உயர்ந்த சக்தியில் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வை எடுத்து நீங்க இதை எடுத்துப்பார்கள். ஆகவே இது ரெண்டும் செயல்படுத்தப்படும் போது ரெண்டு உணர்வு ஒன்றாகும். அந்த உணர்வு உங்க அனுபவத்தில் தெரிந்து கொள்ளலாம். நம்ம அறியாம பழுமுணர் நமக்குள் வருவதும் பழுமுணர் ஏற்படும் நமக்கு நோயும் நமக்கு சொல்லும் தன்மை பகமை ஊட்டுவதும் நம்முடைய பார்வையும் தன்னுடைய நிலைகள் பகமை ஊட்டுகின்றது. இதை போன்ற நிலையெல்லாம் இருந்து நாம் மீள்தல் வேண்டும். ஏன்னா இப்ப சொல்றோம் இந்த புயல் அங்க மட்டும் வரல,
இங்க வர்றது இப்ப இங்க வச்சிருக்கிறாங்க எல்லா படத்திலும். இப்போ அணுகலைகளை வச்சிருக்காங்க, இதுல பிரிஞ்சு செல்லுது, நுழையங்கள் பிரிஞ்சு செல்லுது. இன்னைக்கு கெமிக்கல் என்ற நிலைகள் இன்னைக்கு அங்கெல்லாம் கழிச்சு கட்டிட்டாங்க, அதெல்லாம் இங்க வருது, நம்ம பூமிக்குள்ளும் பரவுது, இதே சமயத்துல காற்று மண்டலத்திலும் பரவுது. இதை போல நாம் விஞ்ஞான அறிவு வளர வளர விஞ்ஞான அறிவு கண்டுகொண்டேதான் இருக்கிறோம். இது தப்புறதுக்கு வழி இல்லை. அதனால நாம் ஒவ்வொருவரும் நாம எதை கொடுக்கணும், அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை நீங்க பெருக்கி பழகும். ராத்திரி படுக்க போறீங்க, மேல அம்மா அப்பா நினைங்க, நம்மளை மனிதனாக உருவாக்கியது அந்த அரும்பெரும் சக்தியாக நாம் மனிதனாக பழக்க செய்த அந்த சக்தி கொண்டு அந்த அகசிவா மகிழ்ச்சினா சக்தியும் துரு மகிழ்ச்சினா சக்தியும் துரு நட்சத்திரத்தின் தேர்தல் ஏன்னா அந்த அகசியம் வந்து வந்ததுதான். நாம் அதை தனிச்சு ராத்திரி படுக்க போகும்போது இதையே முறைப்படுத்தணும். அது துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் தரணும், என் உடல் முழுதும் பரவணும், என் ஜீவாத்மா பரவணும். முதல்ல 2 நிமிஷம் 3 நிமிஷம் சொல்லுங்க, இந்த உணர்வு உடல்ல பாத்துங்க, என் உடல் முழுதும் பரவணும் நினைங்க. இதை போல திரும்ப திரும்ப எண்ணும். நம்ம பையன் மேல நல்ல படிக்கணும்னா ஒரு நல்ல கல்வி ஞானம் வரணும். ஆபீஸ்ல வேலை செய்ய ஒருத்தர் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு அந்த அருள் கிடைக்கணும், பொருள் இருந்து செயல்படும் திறன் தரணும். என்னை பார்க்கும் போதெல்லாம் உயர்ந்த எண்ணங்கள் அவருக்கு தோன்றணும். இந்த உணர்வுக்காக நமக்கு விளையுது. பார்த்தவொடனே உங்க மேல வெறுப்பு நிச்சயம் மாறும். என்னை இப்படி சீராதைங்கிற நிர்மகிட்ட சொல்லி, வீட்டுல வந்தாலும் ஆபீஸ்ல பார்த்தாலும் பொம்பளைகிட்ட சொல்லி, அவங்க இந்த மாதிரி உணர்வு சொல்லும் போது வேதனை சொல்லி, இந்த வேதனை வெளியில போகும்போது வேதனை எண்ணும் போது இந்த 2 உணர்வு கலந்து நினைச்சது அங்க ஆபீசர் பார்த்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்மள கடுமையான வெறுப்புதான் உண்டாக்கும். பார்த்தவங்க நம்மளுடைய உணர்வு சோர்வடையும். அது நுகர்ந்தவுடன் நம்ம அறியாமல அவர் எடுப்பார். நம்ம எதை செய்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நுகர்ந்த மனம் எதுவோ நம்ம நெடி வருது, பார்த்த உடனே தும்புறோம். ஒரு கசப்பான மனம் வருது, ஐயே நம்ம வெறுக்கிறோம். ஒரு நல்ல நறுமணம் வருது, உடனே என்ன செய்யுது, நமக்கு சந்தோஷம் வருது. இதுக்குதான் நான் உங்களை அடிக்கடி உங்களுக்கு என்ன மனம் வருது, அப்ப நீங்க என்ன உணர்வு மனதில் எப்படி சேருது, அந்த மனம் நல்ல மனம் வரும்போது உங்களுக்கு மகிழ்ச்சி இப்படி வருது அப்படின்னு நம்ம அந்த பழத்தை கொடுத்தாவோ மற்ற பொருளை பார்த்தோம் அவளை மோந்து பார்க்கக்கூடிய நிலைகள் அந்த உயர்ந்த மனங்களை பெறக்கூடிய தகுதி ஏற்படுத்தணும். இங்க சாக்கடை இருந்தாலும் அந்த சாக்கடை மனம் உங்கள்கிட்ட வரக்கூடாது. சரியான தியானம் எடுத்துக்கிட்டோம், சாக்கடைங்க நாட்டம் ஆகிட்டு இருக்கோம், அந்த இடத்துல பார்த்து நாட்டம் தெரியவே தெரியாது. அதே சமயத்துல அண்ணன் நீங்க சந்திச்சு பேசிட்டு இருக்கணும், நாட்டமே இருக்காது. வந்த உடனே பாருங்க இந்த மாதிரி அவன் செய்யறான்னு காய்ப்ப அப்படின்னு சொல்ல சோறு உடைங்கன்னா அடுத்த நிமிஷம் இந்த நாட்டம் வரும். என்ன பாக்குறேன் நான் உணர்வு வலு இருக்கும்போது ஆன்மாவோட பொம்மனை தீமையை உணர்வு உள்ளுக்கு விடாதபடி பாதுகாக்குது. உங்க அனுபவத்திலே தெரிஞ்சுக்கலாம் எது நாம் இயக்குது, எதிலிருந்து நான் தப்பது. உங்களுக்கு நல்ல அனுபவத்துல பார்க்கலாம். நீங்க நல்ல நிலையை நீங்க எண்ணி போகும்போது மனம் வருமானா நாட்டம் வராது. ஆனா அதே சமயத்தில் ஒருத்தன் தவறு செய்தான்னு உணர்வை நாம் எடுத்து சொன்னாங்கன்னா அந்த நண்பரை வந்து சந்திக்கணும், என்னையா யாரை பார்த்தாலும் ஏமாத்துறானா இதா இருக்கிறான்னு இந்த சூடான உணர்வு ஊத்துனா போறோம். உடனே இந்த சாக்கடை நாட்டார் ஐயா எங்க பார்த்தாலும் இப்ப அவருங்க சொல்வாரு இவங்க நாம் பார்க்கலாம், அனுபவத்துல பார்க்கலாம். இதெல்லாம் நாம எதில் இருந்து வருது, நம்முடைய என்ன ஒரு எதிர்கொள்வோம் அதன் மாதிரி இந்த ஆன்மானத்தை இருக்கு. ஆன்மா ஒரு பக்கம் உயிரைப்படுவது உணர்ச்சியும் நம்ம அறிவிச்சு அதுவும் நாம அந்த அருள் என்ற உணர்வு நமக்குள்ள எடுக்கும்போது இந்த நஞ்சென்ற நிலையை விலக்கி செல்லு, நறுமண என்ற உணர்வு நல்லது என்ற எனக்கு தீமை என்று கல்ல பார்த்தோன்னு ஒதுக்கச்சு அது வராது பாதுகாது உணர்ச்சியும் நமக்கு அந்த எண்ணங்களை நமக்கு வரும். நான் இங்க இருக்கக்கூடிய நிலைக்கும் அங்க போய் ஒவ்வொரு மனிதனுடைய நிலைகளை எண்ணி பார்க்கும் போது இப்ப இந்த ஜோசியம் பாக்குற மாதிரி அங்க போய் சந்திக்கிறவங்க அப்படியே பாக்குற ரோட்ல உட்கார்ந்து இருப்பேன். அதை பார்க்கும் போதே ஒவ்வொரு நிலையில இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அங்க இதே மாதிரி அது ஒரு சொந்த பூமியா இருக்கு. அப்ப நாம அந்த இது நம்ம என்ன ஊரியா தமிழ் இல்லையா இல்ல 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 நாங்க இது ஒரு டிக்கெட் கொடுத்து பார்க்க போனோம். கடலுக்குள்ள கண்ணாடியை போட்டு அங்க நல்ல மீன்கள் எடுத்து வளர்த்துருவோம். ஒவ்வொரு மீனும் என்ன செய்யுது அதனால அதன் வாழ்க்கை குணங்களை எப்படி எப்படி செயல்படுதுன்னு ஒரு மீன் அன்னைக்கு வெள்ளையா இருக்கு நல்லா இருக்கு, வெள்ளை புல்லெல்லாம் கத்திரிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு, ஆனா புட்டை ஆகிட்டே இருக்கு. அந்த மீன் இருக்கிற பக்கம் இந்த மாதிரி கடல்ல இருக்கிற பக்கம் சில இதுகளை கடிக்குது, குருநாதர் காக்குறாரு. ஆக இந்த கடல் இருக்கிற பக்கம் கடலுக்குள்ள வந்து இந்த பயிர்களை வளர்க்கும்போது இது எல்லாம் ஒன்னா சேர்த்து இதே உடல் அது இது இறந்தாலும் இந்த அணுக்கள் என்ன செய்து இந்த புல்ல போலவே ரூபம் அடையுது. இந்த கருவில் இருப்பது சப்ப அனுஷிது இதை பார்த்தாலும் புல்லு வாய்ப்பு அப்படியே லவகம் போட்டு முடியுது. அப்ப இதை விலங்குகளுக்கு ஆனா ஒண்ணும் இல்லாத மாதிரி இந்த மீனவைகள் அதை எடுத்துக்கொண்ட உணவுக்கு ரூபங்கள் எப்படி அடையுது இதெல்லாம் ஏற்கனவே குருநாதர் காட்சி அறுவடை நம்ம அத்தசாதாரண டிவியில கூட பாக்குறாங்க. அது இயற்கையை நேரில் பார்க்கப்படும் அந்த உணர்வு உணவு இயக்கங்கள் எப்படிங்கிற வகையில அறிந்து கொள்ள முடிந்தது.
அதனால இப்ப நாம உங்க வாழ்க்கையில் உங்க உயிரை கடவுளா மதிக்க, உங்க உடலை கோயிலாக மதிக்க சொன்னார் என்று சொன்னார். உங்க உடலை சிவமா மதிக்க சொன்னார், கண்ணை கண்ணனா மதிக்க சொன்னார். உங்கள் எண்ணத்தை சீதா ராமனாக மகிழ்ச்சியான உணர்வின் எண்ணங்களாக தோற்றுவிக்கும் நிலை வர வேண்டும் என்று எண்ணும்படி சொன்னார். அதனால நீங்க எல்லாம் ராத்திரி படுக்க போகும்போதெல்லாம் இந்த மாதிரி ஆன்மாவை தீமை செய்து, ஆனா வெறுமனை நம்ம தீமை செய்தால இப்ப உங்கள பையன் சொன்னபடி கேட்கலன்னா அவளுக்கு நல்ல ஞானம் தரணும், பொருள் அறிந்து செயல்படும் திறனும், தொழில யாராவது அவங்களுக்கு அந்த அறவு பொருள் அறிந்து செயல்படும் திறன் பெறணும், அந்த மகிழ்ச்சியான சக்தி வரணும் அப்படின்னு இந்த உணர்வை மாற்றிட்டோம்னாங்க நமக்கு ஒரு நம்பமான ஒரு தூக்கம் வரும். காலையில எப்ப நீ எந்த நேரத்துல எந்திரிச்சு கணாத்துல பல அதாவது நம்ம ஆன்மாவோட கடுமையான நிலை வந்தோம்னா கெட்ட சொப்பனங்கள் வரும். அப்ப நாம கெட்ட வார்த்தைகளை பேசிட்டு இருந்தோம், அந்த இனங்களான நிலையில வரப்போகும்போது அந்த உடல் ஆன்மார் வந்து அப்ப நம்ம புலனடியை தூங்கும்போது என்ன செய்யுது, நம்ம அறியாதனவே பலவிதமான என்ன ஒரு ராத்திரி தூக்கம் வரும், யாரும் அடிக்க வர மாதிரி இருக்கு, பெயர் மாதிரி வரும், இதெல்லாம் வரும். அந்த மாதிரி முடிச்சாத விட உடனே ஈஸ்வரன் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறணும், என் உடல்ல படணும், என் ஜீவான்மா பெறணும் அப்படின்னு எடுத்துக்கணும். காலையில் எந்திரிச்சோன்னு இதே மாதிரி என் தொழில் எதை எடுத்துக்கணும், தொழில் நல்லா இருக்கணும். ஆனா எல்லாம் சாப்பிடும் போதும் இதே மாதிரி எண்ணி பெறணும், வாழ்க்கையை தியானமாக்கும், அந்த பேரல் பெறணும், அந்த அருஞானம் பெறணும், அருள்வாக்கி வாழணும், தெளிந்த மனம் பெறணும். இதை செய்த ஒரு புது மனிதனா ஆயிடுறீங்க. உங்க அனுபவத்தில் வரும். இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் குறைக்க செய்யலாம், இப்படி ஏற்றி மாற்றிக்கிட்டே வரணும். வெளியில அது தொழிலுக்கு போகும்போது இதே மாதிரி போங்க, தொழில போய் செய்தோன்னு இதே மாதிரி செய்யுங்க. இது வாழ்க்கையை உங்க தியானமாக்கி அதை எடுக்கணும். ஒரு நேரத்தில் மட்டும் நான் தியானம் இருந்துட்டு எனக்கு எல்லா சக்தியும் வந்துச்சுன்னு சொன்னா இந்த சக்தியை நாம மேலும் வாழ்க்கையில் எல்லாருடைய தவறுகளையும் நான் பார்க்கும்போது டிவி ரேடியோ பார்க்கும்போது இதெல்லாம் சக்தி இதை மூடி மறைக்கும், அது சக்தி இல்லாம போயிடும். ஆகவே அப்போதே இந்த ஆன்மாவில் இருக்கு விளைக்கணும். அந்த மடிமீது இறைநீரை வைத்து வாசப்படி மீது அமர்ந்த நரநாராயணன் இறைநீரை பிறந்த நமக்குள் கெட்டது போய் நம்மளை கொல்லாமல் நல்ல அணுக்கள் கொல்லாமல் பாதுகாப்பதுதான் அந்த நிலையில கடவுள் அவதாரம் நரசிம்ம அவதாரம். இதை யார் கொண்டதுனால கல்கி உணவின் தன்மை ஒளியாகுது, இரு சூழ்நிலையை பிளக்குது, மெய்ப்பொருள் என்ற உணர்வு வளர்க்குது. அதனாலதான் கார்த்திகை என்றும் நாம் நுகர்ந்த உணர்வு உயிர் நுகர்ந்த பெண் ஓம் நமச்சிவாய உடலாது. ஆக எந்த உணவின் தன்மை நம் உடல் அந்த குணமாகும் வினையாகும். வினைக்கு நாயகனாக இயக்கப்படும் அந்த மனத்தை நம்ம இயக்கி காட்டுது. ஆக தீமை என்று உலகம் நாம் பார்த்த உடனே அதனுடைய வலு எனக்குள் அது வினையாகுது. அந்த வினையானத்தின் அதன் உணர்வு கொண்டு அந்த உடலை காக்க எண்ணுது. அந்த உடலை இன்னொரு உடல் தாக்குவாட போகும்போது அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று எண்ணுது. இப்படி பல கூடி சரீரங்களிலும் தீமைகளை நீக்கிற உணர்வை சேர்த்துதான் இது மனிதனாக கார்த்திகேயா. இப்ப மற்ற உயிரினங்கள் என்ன செய்யுது, தன் விஷயத்தின் தன்மை உடலாக மாற்றும். மனிதனானவன் என்ன யாருடைய கழிவு என்ன செய்யும் நல்லா இருக்கும். ஆக மனிதனானவன் விஷயத்தின் தன்மை நஞ்சா மலமாக மாற்றும். ஆனா நஞ்சை மாற்றியப்பன் நம் உணவின் தன்மை நஞ்சு நமக்குள் போகாது தடுக்க வேண்டும். அதுக்குதான் மடிமீது இறையனை வைத்து வாசப்படி மீது அமர்ந்து நாராயணன் சூரியன் உலகை இயக்குது. நம் உடலுக்குள் இந்த உயிர் இந்த பிரபஞ்சத்தை இந்த உடலை இயக்குது. இதுக்குள் எத்தனையோ கோடி அணுக்கள் இருக்கு. அதில் வளர்க்கப்படும் தீமை என்ற உணர்வை வளராது. ஆக அதே தீமை என்ற உணர்வு இது ஊக்கச்சக்தியாக கொடுக்கும் இந்த இரையாக மாற்றுவது. ஆகவே தீமை என்ற உணர்வுகளை அதை குறைத்து நல்ல அணுக்களை கூட்டும் போது அந்த தீமை என்ற அணுக்கள் குறையும். ஆகவே இதை போல நமக்கும் அந்த உயர்ந்த சக்தி என்ற உணர்வை நமக்குள் பெருக்கிறது. இந்த உடலை விட்டு எந்த நிமிஷம் நாம் போறோம் என்று சொல்லவே முடியாது. ஆக அதை பற்றுடன் பற்றினால் இந்த பற்று பற்றப்பதாகும். நாம் இதற்கு முன்னாடி தெரியாது, தெரிந்து கொண்ட பிற்பாடு இந்த உணர்வு வந்தாச்சுன்னா நாம் இந்த உடலை விட்டு செல்லும் போது நம் உணர்வுக்கே தெரியும் நான் சப்தரிஷி மண்டலம் அடைய போகிறேன் என்று. இந்த உணர்வு தன்னாலேயே வரும். அப்ப நான் எங்கே சென்றேன் என்று நிச்சயம் தெரியும். ஆக அதே சமயத்துல ஒரு உடலின் தன்மை அடுப்பும் கரீசத்துல எனக்கு பாய் இப்படி செய்தானே அப்படின்னு எண்ணம் வரும். அதே சமயத்துல குழந்தை மேல பாசமா இருக்கிறான், அவன் என்ன செய்வான் அப்படின்னு இந்த நிலையில போயிட்டு அந்த உடலுக்குள்ள போகும். இதை போன்ற நிலையை இதெல்லாம் அழித்து அந்த அருளை பெற வேண்டும். உலகம் மட்டும் இருள் செய்ய இருள் நீங்க வேண்டும், மெய்ப்பொருள் காணும் நடைபெற வேண்டும் என்று எண்ணம் செய்யும். நீங்க எல்லாம் நான் காட்டுக்குள்ள போய் எத்தனையோ அனுபவங்களை தெரிவித்து வந்தேன். நீங்க எல்லாம் பெற வேண்டும் என்று உங்க வீடு தேடி வந்து சொல்றேன். உங்களோட ஒன்றிதான் பாடுறேன். நான் பெரியவன் நான் சொல்லவில்லை. நீங்க உடம்பு தாயை போல நான் எண்ணி உங்களை குழந்தையா இருந்தேன். அதே சமயத்தில் உங்களை தாயா எண்ணி நான் குழந்தையா இருக்கிறேன். குழந்தை என்ன செய்யும், அதாவது குற்றங்களை உடனே கொள்ள ரெண்டு குழந்தை சண்டை போட்டுக்கணும்னு அடுத்தாப்படி மாறி சேர்ந்து இதே போல நமக்கும் குறைபாடுகள் வந்து குழந்தையா மாறி ஆகணும். அவங்க தாய் என்ன செய்து தன் குழந்தைகளை அது பாதுகாக்கும் நடைபெறும். ஆக தாயாகவும் சேயாகவும் மாறுதல். ஒரு நன்மை செய்யப்படும் போது தாயாகின்றது,
தீமைகளை ஒன்று அறிந்தாலும் குழந்தையாக மாறும். அது எப்படி மறக்குதோ இந்த தீமையை நாம் மறக்கப்படவும். நம்ம குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு குழந்தைகள் பற்றிருந்தாலும் அவர் உடனடியை அழைக்கிறோம். அந்த பகைமை உணர்வு போகும்போது நமக்கு தீமை என்ற நிலை வரும். ஆகவே நாம குழந்தை போல இன்னும் அதை மறந்து பழக வேண்டும். குற்றங்களை முதல்ல மறந்து பழக வேண்டும். அருளை பெற வேண்டும் என்ற உணர்வு கொண்டு தாயாகி அவர்களுக்கு நல்ல நிலை பெற வேண்டும் என்ற உணர்வை சேர்த்த என்னாகும்? நாம தாயாக. ஆக தாயாக போகும்போது நினைக்கிறோம் இந்த குழந்தை மறப்பது போல அவங்க நல்லா வர போது குழந்தை எப்படி சண்டை போடுறது மற்றது இப்ப அரிசி போட்டு இந்த ஆடான்னு சொன்னா ஒரு குழந்தை அது பெருசா மறந்துடும். நீங்க அரிசி திட்டு போட்டு இருந்தா அதை கொடுத்து பாருங்க இருந்தா உன்னை பாக்குறேன்னு தான் சொல்லும். இது முறிந்த நிலை, அது விளையும் நிலை. ஆகவே நாம் குழந்தையாகவும் தாயாகவும் சேயாகவும் நம்ம இருந்து பழகணும். எனக்கு குருநாதர் கொடுத்தாரு என்னை எத்தனை பேர் திட்டுறாங்க எத்தனை பேர் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா நான் குழந்தையா இருந்துக்கிறேன். அவங்க இருந்தா நான் மறந்துடுறது. அப்ப தாயாக இருந்தோம்னா அந்த நிலையிலாம் நீங்க வேணும், அந்த அருஞான பெறணும், நீங்க உயர்ந்த நிலையை பெறணும். தாயாக மாறி தாயாகவும் சேயாகவும் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம நிலைகள்ல மாறுதல் வேண்டும். இன்றைக்கு நாம் வயதுள்ளவரா இருக்கிறோம். அடுத்தபடி இந்த உடலுக்கு போயாச்சுன்னு அடுத்து நான் பிள்ளையாதான் மாறும். ஆட்டுக்கும் மாட்டுக்கும் சரி குழந்தையாதான் மாறும். அதுக்கப்புறம் தான் வளரும். எதன் உணர்வோ அதன் வழிதான் வளர்க்கும். ஆகவே இன்று நான் யார் பெரியவர் யார் பெரியதல்ல, எந்த ஞானத்தின் உணர்வை நாம் வளர்த்துக் கொண்டால் அதுவே பேரருடைய இந்த நிலையை நாம் இன்றும் அழியா உணர்வின் தன்மை நாம் வளர்த்து பழகணும். அந்த சக்தி நீங்க பெறணும் தான் இதை சொல்றோம். அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் நம்ம மலையாட்சியில கண்ட ஒண்ணு என்ன, முதல்ல நம்ம வீட்டை சுத்தப்பட்டோம். வீட்டுக்குள்ள இருக்கிற குப்பைகளை குழந்தைகளுக்கு எட்ட வச்சோம்னா துப்ப போடக்கூடாதுன்னு ஒரு பழக்கத்தை கொண்டாங்க. வாசப்படியில போட இதுவோ உடனே பண்ணுங்க. உடனே தண்ணி செஞ்சிருச்சுன்னா நம்ம சுத்தப்படுத்தி பழகும். அந்த குழந்தைகளை சுத்தப்படுத்தணும். உடனே ஒரு கோபம் வந்துருச்சுன்னா அஞ்ஞானத்து பண்ணி இதை மறந்து பழகுமா அப்படின்னு சொல்லுங்க. இந்த உணர்வை நீங்க எடுத்தோம்னா அது உணர்வை நமக்கு வளர்க்கும். தியானம் என்றால் இதை நாம் கடைபிடித்து அதை செயல்படும். ஒன்று கற்றுக்கொண்டால் அதை நாம் திரும்பி செய்கிறதுக்கு தான் ஞானத்தை ஞாபகத்தை கொண்டு வரும். இதே போல நாம் வாழ்க்கையுடன் தேவைகளை மாற்ற வேண்டும் என்றால் நாம் இந்த முறைப்படி செய்யணும். பார்த்தாலும் ஒன்றும் தெரியாமதான் அங்கெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு அற்புதமா சொல்றாங்க. அந்த அட்டாவளி போகும்போது நான் எல்லாம் பூரா டிசாரி எடுத்து வந்துடுறாங்க. வீடியோ கேசட்டவே எடுத்துறேன். இன்னும் கொஞ்சம் தான் எடுத்தாங்க. வரும்போது கடைசியில கேசட்டை எடுக்க முடியல, கொஞ்சோண்டு கொண்டு வரும். அடுத்தாபடி நான் இன்னொரு குரு பூஜை 3 மாசம் அது முடிஞ்சவொடனே நான் போயிட்டு வரேன். ஏன்னா இது எல்லாம் இது செய்ய வேண்டியதுனால இந்த குரு பூஜைகளை பல இடங்களை செய்து வெளியூர்ல இருந்து வரவங்களை செய்து நீங்க சாமியை நீங்க எதிர்பார்க்கறதுக்காக நீங்க அந்த சாமி போட்டு அந்த புசத்தை எடுத்து தடுங்க, மனதை உறுதிப்படுத்துங்க, நீங்க வாழ்க்கை பிறருக்கு பயன்படுத்துங்க. அவங்க கஷ்டங்கள் இருந்த தீமையை இருந்து மீட்டப்படுங்க. அவங்க வேணும் அந்த அனுபவம் பெற வேண்டும். நீங்க அதை பெறுங்க. அதனால இப்ப பொசுமல்லா என்ன தடமா இருக்கு நானே பேசுறேன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது திருப்பி சொல்றதுனால இதா இருக்குது. எனக்கு அந்த அருபாதிக்கிறதுனால அரு உணர்வை நாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள முடியும். கொஞ்ச நாளைக்கு நீங்க இந்த மாதிரி புத்தகங்களை எடுத்து வீட்டுல படிங்க. அப்ப கொஞ்ச நேரம் ஏதோ அமெரிக்கா ஏதாவது புத்தகத்தை எடுத்து கொஞ்ச நேரம் படிங்க. அதை படிக்கணும், கட்டாயப்படுத்த அதை செலுத்துங்க. அப்ப இந்த வர்த்தம் என்ற அமைதிகளுடைய நிலை இது மாற்று. இப்ப அமைதி வாங்கி நீங்க புத்தகத்தை எடுத்து தூக்கி அந்த பக்கம் வைக்க சொல்லும். ஆக அமைதிகளை அதை மாற்றணும் அப்படின்னா இதை எடுத்து படிச்சு இது ஒதுக்கி பழகும். அதனால திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா அதுல 2 சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் அதை எடுத்து படிங்க. அது உங்களை சேர்ந்து எடுத்துங்க. அந்த உணர்வை நீங்க எடுத்தீங்கன்னா உடனே விலைக்கு பழகும். இந்த மாதிரி உங்க கையில இந்த புருஷம் பூஜை ரூபாய் இருந்தே ஆகணும். ஒவ்வொரு நிமிஷமும் உபதேசத்தின் உணர்வு நிலைகள் நீங்க அறிந்தே ஆகணும். அந்த உணர்வின் தன்மை உங்களை அறியவும் செய்யும், உங்களுடைய அகற்றவும் செய்யும், உங்கள் அறிவை இயக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் நம்ம வந்து பழகணும். அது எங்கிருந்தாலும் இப்ப நான் பேசுறாங்க பெரிய கண்டுட்டோம் தியான வழியில் அந்த அதனால விடுபடணும், அவரு நல்ல ஞானம் பெறணும், அந்த அருசக்தி அவரு கிடைக்க நீங்க பிரார்த்தனை பண்ணணும். அந்த குறை நமக்கு வராது, இதை வலிக்கிறோம். ஆக அதே உணர்வு நாம எடுத்து உலகத்தை எடுத்து காட்டணும். ஏனென்றால் இன்னைக்கு நேற்றான் என்ற விஷத்தந்தைகளும் அதே சமயத்தில் இன்னைக்கு நாடு முழுவதுக்கும் சில புயல் போல கிளம்புது விஷத்தன்மைகளும் மற்ற நிலைகளும். இதை போன்ற நிலைகள் எல்லாம் அந்த நாம் விடுபட வேணும். அதுக்கு உங்களை இப்போதே தயார் செய்யுங்க. 2004ங்கிற போது நாம் எப்படி இருப்போம்? நீங்க தான் கடவுளா இருப்பீங்க. நீங்க தான் பிறரை காப்பாற்றக்கூடியவங்களா இருக்கணும். உங்களையும் காக்கணும், உங்களுடைய மூச்சையும் பேச்சும் அவங்களை காக்கக்கூடிய சக்தியாக மாறணும். அதை செய்யணும். ஏன்னா இப்ப நாம அங்க சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, இன்னொரு நிலைகளை செய்யறாங்க, ஆனா தர்மம் செய்யறாங்க, ஆனா உழைப்பு நிறைய செய்யறாங்க, காசுதான் பாக்குறாங்க. ஒரு பக்கம் காசு பார்த்தாலும் இவங்க நல்ல விஷயம் போய் எடுத்துக்கொண்டு வேலை நிரப்பவும் இந்த இதையும் அவங்க வளர்க்கக்கூடிய நிலையில் வருது. அவங்க சொல்லும் போதெல்லாம் ரொம்ப பரிதாபமா இருக்கு. நீங்க இந்த சில எல்லாம் நான் காட்டுக்குள்ள போறதுக்கு ஏன்னா இங்க எனக்கு ஒரு பயம் என்னன்னு கேட்டீங்கன்னா
ஒரு 15 நாளைக்கு மேல ஆயப்பட்டுன்னு சாமியை காணும். ஒரு நாள் ஆனாலும் கூட சாமி வர்றாரோ இல்லையோ வர்றாரோ இல்லையான்னு இந்த உணர்வை வளர்த்துக்கணும். அந்த வளர்ந்து இருக்கிற விட்டு போட்டு பறக்கிறது பிடிச்ச மாதிரி ஆயிப்போம். அதுல இருந்து மாறுபடணுங்கிறதுக்காக நான் உடனடியே அதை தெரிஞ்சு அவங்க கட்டாயப்படுத்தி ரொம்ப இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது நம்மளுக்கு இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லாதபடி நான் போயிட்டு வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லி வந்தணும். அதனால நீங்க இது எடுத்துக்காட்டா இருக்கணும். மலேசியாவில் எப்படி மரம் குணம் முதல்ல கொஞ்சம் பழத்துக்கு வந்தா கூட தன்னாலே போதும். இதை நாம இதை எடுத்துட்டு வந்தோம்னா காலையில சாயங்காலம் படுக்க போகும்போது தொழிலுக்கு போகும்போது இதெல்லாம் நீங்க எடுத்துக்கணும். இதே மாதிரி கடவுளுடைய தீமையில நீங்க பார்க்க வேண்டதுன்னா உடனே அதை அழிச்சு பழகணும், பதிவாக்கி பழக்காதீங்க. அது உடனே அந்த இஸ்லாமிய அதை சுத்தப்படுத்தி பழகணும். இந்த மாதிரி பழக்கத்துக்கு வந்தோம்னா நீங்க வளர்ச்சி பெறுறீங்க. உங்க மூச்சு இந்த உலகை காக்கும் உறவு நம்மள உடம்பு எங்க பேச்சும் மூச்சும் உலக மக்கள் அந்த நன்மை பெற செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே மாதிரி உங்களுடைய மூச்சுகள் உங்க ஊர்ல நம்ம தெருவில் இருக்கிறோம்னா ஒரு 100 பேர் அங்க இருந்து இந்த மூச்சை விட்டால அவங்க தீமையில வராது பாதுகாக்கணும். இதே மாதிரி இதெல்லாம் மாத்தலாம். நம்ம முதல்ல வீட்டை சுத்தப்படுத்துங்க, நம்ம மனசை சுத்தப்படுத்துங்க. ஆக நம்ம வாழ்க்கையில தீமையில் போகாத நிலையில இந்த ஆன்மாவை சுத்தப்படுத்தணும். இதை நாம் செய்து வந்தாலே உங்களை அறியாமலே பல அற்புதங்கள் உங்க பேச்சால் வரும், உங்க மூச்சால் வரும். பல நிலைகளை நாம் செய்ய பழகலாம். அதனால இதை நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த அறிஞானத்தை பெறணும், அருள்வாய்க்க வாழணும், தெளிந்த மனம் பெறணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லணும். நீ அடுத்தாப்புல வரப்போகும்போது நான் படமா எடுத்து வந்து என்ன டிவியில போட்டு நீங்க பார்க்கலாம். நீங்க வந்து கொஞ்சம் வேற ஏதாவது பேசுறது இருக்குதா? கிட்டே சாப்பிடுவோம். சிங்கப்பூர்ல நிறைய மாதிரி ஏதாவது ஒண்ணுன்னா வச்சு சாப்பிட சொல்லிட்டு அது சந்தோஷமான சாப்பிடணும், சந்தோஷமா வாழ்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அறியாமல் இவங்க முன்னாடி ஏற்பட்டு நான் யாருக்கும் சொல்லல, ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஈஸ்வரா நிறைய எல்லாருக்கும் சக்தி ஒண்ணு. நம்ம ஊரு நல்லா ஒருத்தருக்கு கலந்து வச்சு ருச்சியா சாப்பிடுங்க. இந்த உணவுக்கு இருந்துச்சுன்னு அந்த நிலை வரும். சொல்றாச்சு மலேசியா போல அங்க எப்படி அது பார்த்தாலும் தெய்வலோகமா இருக்கு. எங்க ஒரு குப்பை பாட முடியல. ட்ரெயின்ல பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன்ல குப்பை இல்லை, பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா குப்பை இல்லை. அவ்வளவு அழகா வச்சிருக்கிறாங்க. அதனால பேசிட்டே சாப்பிடணும். என்னது நீங்க மலேசியாவை சாமி போயிட்டு வந்தாங்க. சாமி எப்படி அப்படி உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க விரும்புறீங்க, எல்லாரும் வந்திருக்கிறீங்க. நாம சொல்றதெல்லாம் மலேசியாவில சகோதரத்துவமும் சமத்துவமும் குடும்பத்துல ஒற்றுமையும் அந்த குடும்பத்துல அது ஒரு தூசி கூட இல்லாதபடி சுத்தப்படுத்துறாங்க. அதனால அதை போல நாமும் நம்ம குடும்பத்துல மன சந்தோஷமும் குடும்பங்கள்ல எந்த விதமான குறைகள் இல்லாதபடியும் ஒரு தூசி வந்தாலும் கூட எடுத்து நீ போட்டு இப்படி போட்டேன்னு சொல்றதுக்கு பதில் நாம அதை எடுத்து போட்டோம்னா அடுத்து போடுறவங்க குறையும். இந்த மாதிரி நம்ம பண்புகளை உலகத்தை எடுத்து காட்டணும். குறைகளை அப்புறப்படுத்தி தண்ணியை விட்டுறணும். நிறைவான எண்ணங்கள் வரணும். நாங்க பார்த்த உண்மைகள் அதுதான். ஒவ்வொரு மொழியும் அங்க நடந்து கொண்ட நிகழ்ச்சிகளும் இதை பார்க்கும்போது என்னை அப்படியே கோரிக்கை செய்திருச்சு. ஆனா நான் கொஞ்ச நாள் இருந்தாலும் நான் இங்க வரமாட்டேன், அப்புறம் அங்கேதான் இருக்க வேண்டிய அந்த அளவுக்கு இல்ல அந்த அளவுக்கு ஈர்க்கப்படுது. அங்க இருக்கக்கூடிய நடவடிக்கையும் அவங்களுடைய செயல்களையும் இதா இருக்குது. ஆனா அதே சமயத்துல இங்க ஒவ்வொருத்தரும் ஊருக்கு போன ஒவ்வொருத்தரும் பலவிதமான சாமியத்தில் 1 மாசம் ஆகுமா, 2 மாசம் ஆகுமா, 2 மாசம் ஆகுமா, 3 மாசம் ஆகுமாட்டு இப்படி சோர்வு உணர்வுகள் அதிகமா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் மனசுல வச்சுதான் நான் உடனடியா அது சந்தர்ப்பம் ஒரு சூழ்நிலை உங்களுடைய என்னமோ தெரியல. சிங்கப்பூர் 7 நாள் போயிட்டு பாக்கி இங்க கேட்டவங்களுக்கு எல்லாம் பாக்கி மலேசியாவில இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நாளாவது இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு வரலாம்னா விசா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க.
நீங்க இப்படி வந்தீங்க, நீங்க போயாச்சுன்னா நேரா இங்க இருந்து சிங்கப்பூருக்கு தான் எடுத்தது. நம்ம சிங்கப்பூருக்கு வந்துட்டு அப்புறம் நம்ம இங்க வந்துருந்தோம்னா வந்திருக்கலாம். நான் மலேசியா வந்துட்டு சிங்கப்பூர் போனதுனால சிக்கலாகி போச்சு. அதுல உங்களுடைய எண்ணமா என்ன முதல்ல எனக்கு கிடைக்கூடாம நீங்க எடுத்துட்டீங்க. இல்லாமதான் இன்னும் அங்க கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கா வந்திருப்பேன். அதை நேரம் சிங்கப்பூர் போயிட்டு 2வது மலேசியா வந்திருந்தேன்னா நம்ம விசா செல்லும். மலேசியா இருந்தது எங்களுக்கு வண்டி. அதனால நாம சிங்கப்பூர் வரைக்கும் போகலாம். அது போயிட்டு 2வது நான் இங்க வந்துட்டு சிங்கப்பூர் போயிருந்தா அதோட கட்டி அதோட போயிடும். அதனால நம்மளுக்கு சீக்கிரமா வர்றதுக்கும் அது என்னுடைய எண்ணம் இல்லை, உங்களுடைய எண்ணம் எடுத்துருச்சு. 2வது அங்க நடக்கக்கூடிய அற்புதங்களை பின்ன சொன்னது. நீங்க ஒவ்வொருத்தரும் தபோகணும்னு சொன்னா நீங்க தான் தபோகணும், நான் அல்ல. நாம எல்லாம் சேர்ந்தாதான் தபோகணும். நாம எல்லாம் ஒரு உயர்ந்த குணங்களை எடுத்து எல்லாருக்கும் உயர்ந்த சக்தியை கொடுக்கணும். நாம எல்லாம் எல்லாரும் உயர்ந்த நிலையை நோக்கிறோம், எல்லாரும் உயர்வான நிலை வரணும்னு இதை மட்டும் நம்ம வச்சுக்கணும். வெளியில மட்டுமில்ல, நம்ம வீட்லயே இந்த குறைகள் இருந்தா அது உடனே நிவர்த்தி செய்து அந்த சாந்தத்தையும் ஞானத்தையும் வளர்த்து நம்முடைய நிலைகளை ஒவ்வொருத்தரும் சொல்ல கத்துக்கணும். இந்த வாங்குற புத்தகங்களை நீங்க தெளிவா வச்சுக்கணும். அத ஒரு 1/2 மணி நேரமாக படிக்கணும். இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வரணும்னா இப்ப நம்ம கூட்டம் போக அனைத்து நம்ம வரதுக்கு நேரம் ஆயிப்போச்சு. நீங்க இந்த புத்தகத்தை எடுத்து ஒவ்வொருத்தரும் 7-8 புத்தகம் இருக்குது. அதில் ஒவ்வொரு பாராக்களையும் நீங்க எடுத்து படிச்சு அது உண்மையான ஒரு சப்ஜெக்ட் ஒவ்வொருத்தரா படிக்க அந்த ஆர்வம் வரணும். இதை படிச்சு சொல்லும் போது ஒரு ஆர்வம் எல்லாத்தையும் கேட்குது. ஆனா நம்ம காடுக்குள்ளுக்கே படிச்சுட்டு போயிடக்கூடாது, எல்லாருக்கும் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல உணர்ச்சியோட செல்லணும். இந்த மாதிரி நம்ம படிச்சு வரணும்னா நாம அனைவரும் ஒன்றாச்சுது. என் சொல்லி உங்களுக்குள்ள வருது, குருவடி அருளி எனக்குள்ள இருக்கு, அந்த அருளே உங்களுக்குள் பாயுது, அந்த உணர்வே நம்மளுக்கு ஒன்று சேர்ந்து வரும். அது அல்லாதபடி நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த ஏற்றத்தாழ்வு கூட வரலாம். கொஞ்ச நாளைக்கு மாறி எடுத்து நம்ம ஒரு இடத்துல உபதேசம் பண்ணோம்னா கேட்டாங்கன்னா இந்த புத்தகத்தை எடுத்து அந்த உணர்வை நம்ம எடுத்து சொல்ல ஆரம்பிச்சோம்னா உங்க கூட குருவர்களை நம்ம எல்லாரும் பேசுறோம், குருவர்களால் நம்ம இயங்குறோம் ஒரு தன்மை வந்துடும். ஏன்னா காரணம் நம்முடைய உணர்வுகளை அது மேல பிரிக்க வந்தாச்சுன்னா அப்புறம் இந்த கணக்கு நமக்குள் வராது, அந்த உணர்வு ஒரு தெளிவாகும். அதனால நீங்க ஒவ்வொருத்தர் வீட்டிலும் தபோவனத்துல இருந்து வெளியிட்ட நூல்கள் அந்த புத்தகங்கள் இருக்கணும். அது பூஜை அறையில் தான் இருக்கணும், அனாவசியமா இருக்கக்கூடாது. ஒருத்தர் வர்றாங்க உங்க வீட்டுக்கு வர்றாங்கன்னா ஒன்று எடுத்து நீங்க அவங்களுக்கு படிச்சு காமிங்க. அவங்க பிடிச்ச வந்தா படிக்கிற மாதிரி சொல்லுங்க, அதை படிச்சு காமிங்க, அவங்களுக்கு ஏற்றுக் கொடுங்க. ஒரு கல்யாணத்துக்கோ மற்றதுக்கோ போனீங்கன்னா ஒரு நிமிஷம் இந்த பாடத்தை எடுத்து நீங்க வாழ்த்துக்கு போற போகும்போது இதை படிச்சு நீங்க நம்ம தத்துவத்தை எடுத்து கணவன் மனைவி எப்படி வசிஷ்டாந்தை போல வாழணும் அப்படிங்கிறதுல இந்த புத்தகத்தை படிச்சு அவங்களுக்கு இந்த ஒரு பர்சன்டா கொடுங்க. அவங்க படிச்சு வாழ வைக்கணும். இந்த வழியில நம்ம தெரியும். இப்ப 1000 ரூபாய் 100 ரூபாய் நம்ம கட்டி பண்றதுக்கு ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய் இந்த புத்தகங்களை வாங்கி இதை எடுத்து அவங்க வாழ்த்துக்கு வரும். இப்போ 3 பேர் 4 பேர் தபால்துக்காரர் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு புத்தகங்களை எடுத்து அந்த ஒரு பாடாவை படிச்சு அவங்க இந்த மாதிரி வாழ்த்துக்கு அந்த புத்தகங்களை கொடுத்து பழகுங்க. இந்த மாதிரி ஒடுக்க வேண்டிய நிலை வரப்போகும்போது ஏன்னா நம்முடைய மூச்சுகள் ஒவ்வொன்றும் இந்த காற்றல் தான் பரவும். இந்த காற்றுல பரவச்சுன்னா இது பெருகிட்டு வரும். இப்ப நம்ம சங்கடம் சரிப்பு அந்த உணர்வு தான் அதிகமாக பெருகி வருது. இதுல நான் மாறுபட்ட உணர்வுகளை நான் மனுஷனின் உலகம் நாம எதை பேசுறோமோ அது நிலை வருது. இன்னைக்கு விஞ்ஞான அறிவால என்ன வருது, இன்னைக்கு நியூட்ரான பிரிக்கப்படும் போதும் அல்லது இந்த அணு உலைகளை எடுத்து ஒவ்வொரு நிலைகளும் பிரிக்கப்படும் போதும் விஷத்தன்மையில நியூட்ரான் இல்லைன்னா கூட இந்த விஷத்தன்மை வெப்பமாகும் போது பெரியதான் செய்யுது. இது சூரியனை எடுத்து வச்சுதான் செய்யுது. இந்த மாதிரி விஷத்தன்மை பரவி ஒரு பக்கத்துல அகற்சி ஆகும்போது இன்னொரு பக்கத்துல இது எதிர்நிலையான நிலைகள் வரப்போகும்போதுதான் மோதுது. இப்ப பார்த்தோன்னா இந்த புயல் காற்றுகள் புயல் வேறு, அதாவது சூறாவளி வேறு ஒன்று கொண்டு இதனையாகும்போது ஒன்று கொண்டு மோதும்போது அந்த விஷயத்தினுடைய இயக்கங்கள் அதிகமாக சுழல ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நம்ம நாட்டுக்குள்ள அதிகமான நிலையில பரவி இருக்கிறதுனால உலகம் முழுவதும் இது எந்த நிமிஷத்துல எதை செய்யணும்னு தெரிய முடியாது. நமக்கு இந்த செல்வமும் செல்வாக்கும் நம்ம கூட இல்லை. விஞ்ஞானிகள் எழுதக்கூடிய இடம்ல இன்னைக்கு பார்த்தோம்னா பரிணாம நிலை இருக்குது. இன்னைக்கு தீவிரவாதம் என்ற நிலையில இன்னைக்கு ரஷ்யாவுடைய நிலைகள் என்ன ஆகுது, அடுக்குமாடிகள் எடுக்க போகும்போது ஓட்டர் கொண்டு லாரி வச்சு இடிச்சுட்டு அதுக்கப்புறம் நொடிட்டு போக மாதிரி இருக்குது. எந்த இடங்களில் பார்த்தோம்னா மனிதன் தன்னம்பிக்கை இழந்து இன்னைக்கு வாழக்கூடிய நிலை இருக்கு. தன்னம்பிக்கை வரவங்க நம்ம போல உள்ளவங்க நாம தியானம் செய்து நம்ம சாதாரணமா நினைக்க வேண்டாம். நீங்க எடுத்துக்கொள்ள உணர்வை நீங்க வெளிப்படுத்துங்க. எல்லாரும் பெற வேண்டும் என்ற தியானத்தை பண்ணுங்க. இந்த உணர்வின் தன்மை கலக்கப்படும் 4வது உங்களுடைய சக்தியை நீங்க பார்க்கலாம். இதில் இதனால அருங்குற சக்தியை நீங்க நுகர்றீங்க. இந்த உணர்வை நீங்க மூச்சாலைகளாக வெளிப்படுத்துறீங்க. இதெல்லாம் நீங்க செய்ய முடியும். இந்த மாதிரி புயல்களுடைய சுழற்சி வருது அப்படின்னா ரிமோட் பண்ற மாதிரி நமக்குள்ள அந்த மாதிரி எதிர்காலம் வருதுன்னா நம்ம அழைச்சி சென்றோம். உதாரணமாக இதுல எடுத்துட்டோம்னா போபால்ல இந்த விஷவாயு கசிவை வைக்கும்போது நம்ம தியான வழி அனுப்புறோம். 2 பேரும் அவங்க குடும்பமே அந்த குடும்பமே தியானத்தில் இருப்பாங்க. அப்போ கேபி கிருஷ்ணராஜ் வீட்டுல அவர் கணக்குப்படியா இருக்காங்க ஐயங்கார்.
அப்ப அவங்க குடும்பத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து அவன் இங்கிலீஷா இருந்தாலும் அவங்க 45 வயசு 45 வயசு 35 வயசுல இருந்து 45 வயசுல 3 பொண்ணு குழந்தைகளுக்கு கல்யாணம் இல்லைங்க. அப்புறம் இந்த மாதிரி தியானம் பண்ணி இந்த குழந்தைகளும் கல்யாணம் அவங்க இது பண்ணோம்னா எல்லாம் தியானம் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் வளர்ந்து நல்ல மாதிரிலாம் வந்து கல்யாணம் ஆனது. ஆனா அவங்க குடும்பத்துல அத்தனை பேர் தான் என்ன செய்யிட்டாங்க, தியான பள்ளியில இயக்குனாங்க. அப்படி இயங்கிட்டு இருக்க போகும்போது போபால்ல அவர் அந்த இவருடைய பையன் வேலை செய்துட்டு இருக்காங்க. வேலை செய்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் தியானம் அங்க இருந்துகிட்டு இருக்கனால ஒண்ணுமே தெரியாதபடி யாரோ திடீர்னு வர சொல்லிங்க குடும்பத்தை சேர்த்து போட்டு போயிட்டாங்க. இவர் போனா போன உடனே இங்க வெடி சத்தம் கேட்குது. நீங்க போயிடுச்சுன்னா அங்க போனா டிவியில ஒளிபரப்பு செய்துட்டு இருக்காங்க, விஷவாயிக்காங்க. இவங்க இருந்த வீட்டு பக்கத்துல தான் அந்த விஷவாயிக்காங்க. அப்புறம் இவர் பதறாரு, ஒன்னும் ஆகாதுங்க, தியானம் பண்றாங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்புறம் அங்க இருந்து பூனாவில இருந்து போன் பண்றாங்க. இந்த மாதிரி நாங்க வெளியில இங்க வந்த உடனே வெடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. எங்க தெருவில் இருக்கவங்க கண்ணு போச்சு, காது போச்சு, மாடெல்லாம் செத்து கிடக்குது, ஏராளமான செத்து கிடக்குறாங்க. அந்த சிக்கனவங்க எல்லாம் கல்லூரியான இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி திருநெல்வேலியில ஒரு பையன் அங்க இருந்தாங்க. அப்ப அந்த போபால்ல அங்க வேலை பார்க்க போகும்போது அவங்க அம்மா இந்த புசத்தை எடுத்து நீ படிச்சுட்டே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த புசத்தை படிச்சுட்டு இருந்தவங்க என்ன ஆயிப்போச்சு, அவனும் அந்த விஷயத்துல இருந்து இந்த நம்ம இவர் சொல்றனே நம்ம அந்த ஐயங்காரு, அவரும் ஐயங்காரு அந்த பையனும் திருநெல்வேலி படிச்சுட்டு இங்க போன உடனே அதுல இருந்து ஆள் தப்பிச்சு திடீர்னு என்னமோ தெரியல, தெரிஞ்ச உடனே இவர் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் போட்டு தப்பு ஒரு நெடி வந்த உடனே அப்படியே போட்டு ஓடிருக்காங்க. ஈஸ்வரா குருதேவா ஈஸ்வரா குருதேவான்னு சொல்லி போட்டு அம்மா நினைச்சிருக்காங்க. அந்த நினைச்ச உடனே அடுத்து பார்க்கும்போது இங்க எல்லாம் அந்த ஒரு நொடிக்குள்ள எல்லாம் விழுந்து கிடக்குது. அவர் எங்க பார்த்தாருன்னா டெல்லிக்கு போயிருக்காங்க. அந்த பையன் இந்த மாதிரி ஆன உடனே இங்க இருந்து மாற்றல் ஆகி டெல்லிக்கு போயாச்சுங்க. அப்ப டெல்லிக்கு வந்து உலகம் அறந்து உலக மதங்கள் அறந்து இந்த தெய்வீக பேர் உலக மக்கள் வந்து எப்படி தெய்வங்களை கொண்டாடுறாங்க ஒரு மகாநாடு ஒன்று நடந்திருந்தது. அப்ப அந்த பையன் அங்க வந்து சந்திச்சாங்க. பார்த்தோன்னே இந்த விவரம் எல்லாம் சொன்னாங்க. எங்க அம்மா சொல்லிச்சு இந்த பொசன் தான் எனக்கு கடவுளா இருக்கு, எங்க அம்மா தான் எனக்கு கடவுளா இருக்கு. ஆனா நான் இதை படிக்கல அப்படின்னு சொல்ல நிச்சயம் எனக்கு என்ன போயிருக்கோம். என் கூட இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் போய் இறந்து போயிட்டாங்க. இந்த ஆள் தப்பிச்சிருச்சு. இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டோம்னா இதெல்லாம் நமக்கு நாம எதை கண்டோமோ அது சேர்க்குது. அதை நாம என்ன ஒரு வேதனைன்னு உணர்றோம்னா நமக்கு பாதுகாப்பு இல்லை. போற பக்கம்ல கண்ட ஒரு தொழில் செய்யறது நிம்மதி இல்லை. அதுவும் நான் பெற்றா போற பக்கம்ல நம்மளுக்கு ஓரளவுக்கு அனுசமையான நிலையில் நம்ம பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நிலை வரும். ஆக அந்த குழு நட்சத்திரத்தின் பேரனுடைய நட்சத்திரம் நம்மளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. இந்த மாதிரி ஒரு நிலை வருதுன்னா ஓரளவுக்கு தாங்கி நம்மளை பாதுகாப்பு நிலையும் அதுக்குள்ளான சந்தர்ப்பத்தை ஏதாவது நம்ம ரிமோட் பண்ணி வேற பக்கம் கொண்டு போகக்கூடிய நிலைகள் இருக்கு. அது இந்த உணர்வு நம்ம ஒளியா மாற்றக்கூடிய அந்த சக்தி கிடைக்கும். அதனால நீங்க உங்களை நம்புங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் சாமிதான் நினைக்கும் போது சாமி மாதிரி நான் பெரிய சக்தி பெறணும், இந்த உணர்வு என் பேச்சால பிறருடைய நோய் போகணும், என் பேச்சாலே என் மூச்சாலே பிறருடைய நிலைகள் அவங்க நன்மை பெறணும். இந்த உணர்வை நீங்க எடுத்து வாங்க. இந்த உலகம் முழுவதுக்கும் பரவணும். ஏன்னா 2004 பார்த்தோம்னா ரொம்ப மோசமான நிலை வரப்போகுது. நான் இதை ஓரளவுக்கு அங்க எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவாக்கிட்டு நாம தியானத்துல போய் உட்கார்ந்துடலான்ட்டு எல்லாரும் உங்களுக்கு சக்தி கொடுக்கறதுக்காக வேண்டி நீங்க எல்லாம் கொஞ்சம் தயாரானா நானும் உட்கார்ந்து உங்களுக்கு சக்தி வரும், உங்களை எடுத்து நான் தியானம் பண்ணிட்டு இருப்பேன். அதனால அந்த அளவுக்கு நீங்க தயாராகணும். நம்ம இந்த உடல் தான் தொழில் தான் அப்படி சொன்னாங்கிற நிலைகள் இல்லாதபடி நம்ம அருள் தான் நமக்கு, அதுதான் நம்மளுக்கு அடுத்த நம்ம நிலை அப்படிங்கிற இந்த உணர்வோட நீங்க வளருங்க. புது நட்சத்திரத்தை மறந்துடாதீங்க. எந்த நிமிஷமும் அதை எடுங்க. அந்த உணர்வு உங்க கூட சேருங்க. எந்த இருவையும் உங்களை நாளாக பாதுகாத்த வச்சுக்கணும். இது எதை நீங்க எந்தங்களோ அது உங்க உயிர் இயக்குது. அந்த மாதிரி உங்களை பாதுகாத்தா கீழே நீ எதை எண்ணுகின்றாய் அதுவாகின்ற எல்லாம் நான் நல்ல செய்தேன் எனக்கு எப்படி வந்தா நாம் அதுவாயிரும். ஆகவே அறுவடை பெற வேண்டும், எல்லாரும் நலமா இருக்க வேண்டும், அருள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் அதுவாயிரும். ஆகவே எல்லோருடைய உணர்வுக்கு நமக்கு வரும், எல்லாரையும் காக்கும் உணர்வும் எண்ணங்கள் நமக்கு வரும். அதனால நாம் அதை செய்வோம், அருஞானத்தை பெருப்போம், உலகத்தை காப்போங்கிற வகையில உண்மையில் உங்க உணர்வுகள் நீங்க இருக்கக்கூடிய குடியிருக்க பகுதியிலோ மற்ற பகுதியிலோ நல்லதை செய்யும், நல்லதை செய்யும், உங்களையும் காக்கும் அவங்களையும் காக்கும். அதனால உலகத்தையும் காக்கக்கூடிய திறனை உங்களை வந்து வெளிப்படுத்தணும். உங்க சாதாரணமான என்ன வேண்டாம். ஆகவே இதெல்லாம் நீங்க இது பெருக்கவன் பிரார்த்தனை பண்ணி இதுக்காக என்ன வந்து வரவேற்று இதுல அதே மாதிரி அவங்க சிங்கப்பூர்ல என்ன நடந்தது என்று எல்லாருக்கும் தெரியப்படுத்தின அந்த ஆர்வம் காயத்ரி அவர் பேர் எனக்கு கிருஷ்ணசாமி அவர் முயற்சி வச்சு அங்கிருந்து போன் பண்ணிட்டாங்க. இங்க வந்தா நீங்க உட்கார்ந்து வரணும், எல்லாருக்கும் சொல்லணும்,
எல்லாரும் தெரியணும், அந்த ஊர் நிறைய தெரியாது, அதனால நீங்க சொல்லணும்னு ஆர்வத்தை அங்கிருந்து 2-3 தடவை போன் பண்ணிட்டாங்க மேரிப்பின் மூலியமா. அதனால நான் இங்க வந்து அவர் ஆசையும் உங்களுக்குள் கிடைச்சது, உங்க ஆசையும் எல்லாரும் பெற வேண்டிய நிலையை அது உருப்பட்டு ஒருத்தர் அன்புகளை வளர்த்த கற்றுக்கணும், அன்புகளை வளர்த்த கத்துக்கணும், அதை அரவணைத்து கத்துக்கணும், ஆக இருளை அகற்ற கத்துக்கணும், நமக்கு வரும் தீமைகள் அகற்ற அந்த வலிமை பெறணும். அந்த நிலையை நம்ம வளர்த்து காட்டி உலகத்துக்கு நம்ம எடுத்துக்காட்டாத நிலை இருக்கணும். நம்ம குரு இன்று துரு நட்சத்திரத்தோட தான் அவர் இயங்கிட்டு இருக்கிறார். அந்த அருளை நம்ம எழுதி தரலாம், இருளை அகற்றலாம், மெய்ப்பொருளை காணலாம், பெருவிழா நிலை அடையலாம். அந்த நிலைக்கே தான் நாம் செய்யுது. இந்த உடல் நமக்கு சொந்தமில்லை என்று தெரியுது, ஆனால் இந்த சொத்து நம்ம கூட வருவதில்லை என்றும் தெரியுது. தெரிந்தும் நாம் நினைக்கிறோம் சாக போற நேரத்தோட என் செத்தன்னாச்சு அதென்னாச்சுன்னு தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோமே தவிர, ஆக நாம் அந்த அருத்தத்தும் எல்லாருக்கும் அந்த அருணானந்தமும் அருள் வழியில் அவர் வாழ வேணும், அவர் இருளத்த நிலையில் வாழணும், மெய்ப்பொருளுடன் வாழ வேண்டும். இந்த உணர்வு நம்ம கடைசி நேரத்தில் அதை நமக்கு உருவாகும். அதை நாம் பெறுவோம் என்று அருள் நாம் உலகம் முழுவதும் பெற வேண்டும் என்று, இருளை அகற்றும் வல்லமை ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டும் என்று, விஞ்ஞான வரக்கூடிய அழிவை மாற்றும் அந்த திறன் சாதாரண மனிதனுக்கும் இந்த சக்தி பெற வேண்டும் என்ற உணர்வை நாம் வேண்டினோம் என்றால் உண்மையில் நாம் இந்த உணர்வின் தன்மை உலகம் முழுவதும் பெறவும், இதை எடுத்தோர் நோந்தோர் எவரோ அவரை காக்கும் அந்த திறனும் பெறும். ஆக ஒரு நோய் ஒன்றும் செய்யாது. நான் ஒருத்தர் என்ன செய்யணும், உங்களுக்கு பிரார்த்தனை பண்றேன், என்று உங்களுக்கு இது கிடைக்குது, அது பெற வேண்டும் என்று கிடைக்குது. அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் பேர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நீங்க பெற்ற ஒரு நோயை பெற்ற நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, என் குடும்பத்துல கஷ்டம் கேட்டா அவங்களுக்கு கஷ்டத்தை அவங்க கேட்டவங்க நிலையில கஷ்டமா இருக்கு. இதே போல நாம உயர்ந்த நிலை எடுத்து நீங்க நல்லா இருப்பவங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க தொழில் நல்லா இருக்கும், உங்க நோய் இல்லை அவங்க இந்த சொல்ல அவங்க கேட்ட உடனே உங்க உணர்வு அவங்க நோயை நீக்கணும், அவங்க கஷ்டத்தை போக்கணும், அவங்களுடைய உணர்வு நமக்குள் வராம தடுக்கணும். அதுதான் என் குருநாதர் காட்சி. அதோட அந்த அருள் சக்தி நீங்க எல்லாம் பெறணும், எல்லாரும் பிறந்த பெறக்கூடிய தகுதியை நீங்க அந்த சக்தி நீங்க பெறணும், எல்லாரும் அந்த பெறக்கூடிய நிலையை உருவாக்கணும்னு பிரார்த்தித்து, இது அவரு கிடைக்கும் எந்த ஆசைப்பட்டாரோ எல்லாருக்கும் சாமி பெரியப்படுத்த விரும்பினாரு, எல்லாருக்கும் அவர் உணவும் கொடுத்தாரு. அதே சமயத்துல எல்லாருக்கும் தெரிய பேரன்பு உங்ககிட்ட பெருகி இதே போல எல்லோருடைய மனசும் ஒன்னாகி நமது வாழ்க்கையில் எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த உணர்வை நம்ம வளர்ப்போம், உலக நலம் பெற தியானிப்போம், உலக மக்களை காக்கும் உணர்வை நமக்குள் விளைவிப்போம், நம்மையும் காப்போம், உலக மக்களையும் காப்போம். ஆக விஞ்ஞான அறிவு வரும் தீமைகளை அகற்றும் வல்லமை நாம் பெறுவோம். எல்லா மக்களும் உணர்வுகளை பதிவு செய்து தீமை தன்னை புகாத நிலைகளை பாதுகாக்கும் நிலையை செய்வோம் என்று அடுத்து வரும்போது எத்தனாம் தேதி 17ஆம் தேதி விரிவாக பேசணும். இன்னைக்கு ஒவ்வொரு கிராமம் இருக்கல, அதனால இந்த நேரம் கொஞ்சமா இருக்கனால இந்த அருள் நீங்கள் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவேற்ற